السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைய இந்த நிகழ்ச்சியுடைய தலைப்பு மன்னரைகள் சம்பந்தமாக, அதனுடைய சட்டத்திட்டங்கள் சம்பந்தமாக சில விஷயங்களை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, கபுர்கள், மன்னரைகள் என்பது அல்லாஹாலா எங்கள் அனைவருடைய கடைசி இடமாக, இந்த உலக வாழ்க்கையுடைய கடைசி இடமாக அல்லாஹாலா வைத்திருக்கிறார். நாங்கள் ஒவ்வொருவரும் மரணத்தை சம்பவிக்க போகிறோம், மரணத்தை அடைய போகிறோம். மரணித்தால் அடுத்த கட்டமாக அல்லாஹாலா எங்களுக்கென்று வைத்திருக்கக்கூடிய இடம்தான் இந்த கபர் என்பது. கபரு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பொதுவாக ஃபிக்ஹ் கிதாபுகள்ல நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. கபரு சம்பந்தமாக மயத்தை அடக்கக்கூடிய முறைகள், அதுக்கு முன்னால் என்னென்ன செய்யணும், கபர் அடியில் என்னென்ன செய்யக்கூடாது, சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் ஃபிக்ஹ் கிதாபுகள்ல பேசுவாங்க. ஆனா அந்த கோணத்தை விட்டுட்டு நாங்க இன்றைய எடுத்துக்கக்கூடிய தலைப்பு என்னன்னு சொன்னா கபரு சம்பந்தமாக அகீதா ரீதியாக, அடிப்படை கொள்கை சம்பந்தமாக, அது தொடர்பான கபருடைய சட்டத்திட்டங்கள் சம்பந்தமாகத்தான் நாங்க பார்க்க இருக்கிறோம். என்ன எங்களுக்கு தெரியும், பெரும்பாலும் அதாவது மனித வரலாற்றுல இணை வைப்பு ஆரம்பித்தது இறந்து போன மனிதர்களுடைய விஷயத்துல அளவு கடந்து போனதுதான் மனித வரலாற்றுடைய அந்த சிறுக்கு ஏற்படுவதற்குரிய வழிகேடுக்கு பிரதானமான காரணம். நாம் எல்லோருமே கேள்விப்பட்ட சம்பவம் தான் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அவங்க அனுப்பப்படுவதற்கு முன்னால அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சூரத்து நூஹ்ல 5 பேருடைய பேரை சொல்றான். வகாலு லா ததருன்ன ஆலிஹலக்கும் வலா ததருன்ன வத்தன் வலா சுவாஅ வலா யகூஸ வயஊக வனஸ்ரான்னு சொல்லி, வத், சுவாஅ, யகூஸ், யஊக், நஸ்ரன் 5 பேர். இந்த 5 பேரும் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வரதுக்கு முன்னால வாழ்ந்த நல்லடியார்கள், சாலிஹூன்கள், அல்லாஹ்வுடைய நேசர்கள். அவங்க நல்ல முறையில வாழ்ந்தாங்க. வாழ்ந்து முடிந்ததோட அவங்க மௌத்தாகின உடனே அந்த சமூகத்துக்கு நிறைய கவலை, மக்களுக்கு கவலை ஏற்பட்டது. அதை இவங்க நல்லா வாழ்ந்துட்டு இப்ப பைத்தாங்களே அப்படின்னு சொல்லி, அந்த மக்களுக்கு ஏற்பட்ட கவலை அதை சைத்தான் பயன்படுத்தி கொண்டார். அந்த வாழ்ந்த காலத்துல மக்கள்கிட்ட உள்ளத்துல ஒரு விஷயத்த போட்டால், இப்ப நீங்க கவலைப்பட்டு பட்டிக்கூடிய இந்த மக்கள் அல்லாஹ்வுடைய சந்தோஷமா தான் இருக்கிறாங்க, ஏன்னா அவங்க நல்ல மக்கள். அப்ப நீங்க அவங்கள பார்த்து கவலைப்பட்டு வேலை இல்லை, அவங்கள மாதிரி நீங்களும் நல்லவர்களாக வாழ்ந்து நீங்களும் அல்லாஹ்வுக்கு நல்லவர்களாக போகணும். அதுக்கு என்ன செய்யணும்னால், நீங்க எப்பயுமே அல்லாஹ் தஆலா வணங்க செல்ல அவங்க தான் உங்களோட முன்னுக்கு யாஃபத்துக்கு வரணும். அவங்கள பார்த்து பார்த்து நீங்க அல்லாஹ் வணங்கணும். அவங்க நல்லா நடந்த மாதிரி நீங்களும் நல்லா நடக்கணும். அதுக்காக நீங்க என்ன செய்யுங்க, அவங்கள மாதிரி ஒரு சிலைகளை வடிங்க, அவங்கள மாதிரி உருவ சிலைகளை செஞ்சு உங்களோட வணக்க அறைகளை நீங்க வச்சுக்கோங்க. அவங்கள வணங்குறல வணக்க அறைகளை வச்சுக்கொண்டு அவங்கள பார்த்துக்கணும், நீங்க அல்லாஹ் தஆலா இடத்துல கேளுங்க அப்படி சொல்லி ஒரு இதை கொடுத்தார். அப்ப என்ன செஞ்சாங்க, அந்த சமூகம் அல்லாஹ் தஆலா வணங்கினாங்க. எப்படி வணங்கினாங்கன்றால், அந்த 5 பேருடைய சிலைகளையும் அவங்கள வணக்க அறைகளை வச்சுக்கொண்டு அவங்கள பார்த்து பார்த்து அல்லாஹ் வணங்கினாங்க. என்ன நோக்கம்? அவரோட நோக்கம் இதன் மூலமாக இவங்கள மாதிரி நாங்களும் அல்லாஹ் இடத்துல நல்லா இருக்கணும், பேச்சு நல்லடியார்கள் இருக்கணும். அப்ப அதுதான் ஸ்டார்ட். மனித வழிகேட்டு வரலாற்றுல வழிகேட்டுடைய ஸ்டார்ட் அங்கதான். மரணித்தவர்கள் விஷயத்துல கொஞ்சம் அளவு கடந்து வைத்து அவங்களுக்கு சிலைகளை, உருவ சிலைகளை வச்சாங்க வனங்கள்ல. அந்த ஜெனரேஷன் மௌத்தாயிட்டாங்க. அடுத்த புதிய ஜெனரேஷன் வருது. அவங்களோட உள்ளத்துல அல்லாஹ் தஆலா ஷைத்தான் எப்படி உள்ளத்துல போட்டான்னு சொன்னால், இந்த 5 பேரும் யாரென்றால், உங்களோட முன்னுக்குள்ள மூதாதையர்கள் அல்லாஹ் தஆலாவிடத்துல அவங்களோட தேவைகளை கேட்க செல்ல இந்த 5 பேரின் மூலமாகத்தான் கேட்பாங்க. அல்லாஹ் இடத்துல நேரடியா கேட்காம இவங்கள்ட்ட கேட்பாங்க. இவங்க அல்லாஹ் இடத்துல கேட்டு பெற்றுக் கொடுப்பாங்கன்னு சொல்லி அந்த அப்படியே திசை திருப்பி விட்டான அவங்கள. அப்ப ஹதீஸ்ல இப்னு அப்பாஸ் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ்ல வருது, ஹத்தா, அதாவது இதா நுசிஃபல் இல்மு, அதாவது இல்மு அப்படி ஃபுல்லா மாற்றப்பட்டு அறிவு எடுக்கப்பட்டு மக்களுக்கு மத்தியில மடமை பரவினோடனே அங்கே அவங்க அப்படி வணங்கப்பட்டாங்க. அப்ப நாங்க எங்களுக்கு என்ன விளங்குச்சுன்னா, மரணித்தவர்கள் விஷயத்துல அளவு கடந்து போறதுதான் இஸ்லாத்துல மட்டும் மனித வரலாற்றிலேயே இணை வைப்பு, அல்லாஹ்வுக்கு ஷிர்க் ஏற்படக்கூடிய பிரதானமான காரணம். இன்றைக்கு எங்கட சமூகத்தை பொறுத்த வரையில ஏன் இந்த தலைப்பு நாங்க பேசணும் என்றால், அன்றைக்கு அவங்க அந்த மரணித்தவர்களை அப்படி சிலைகளாக வடிச்சு சிலைகளாக உருவ சிலைகளாக வணங்கினாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலேயும்
லாத்து, உஸ்ஸா, மனாத்து, ஹுபல் இப்படி நிறைய சிலைகள் பெயர்கள் இருக்குது. இவங்க எல்லாரும் யாரென்றால் நல்லவர்களோ கெட்டவர்களோ வாழ்ந்த மனிதர்களா சொல்லப்படுது. ஆனா அவங்களோட விஷயத்துல அவங்க மரணித்ததுக்கு பின்னால அவர்களுடைய பேர்ல சிலைகளை உருவாக்கி அவங்கள வணங்க தொடங்கினாங்க. ஆனா இன்றைக்கு முஸ்லிம் சமூகத்தை பொறுத்தவரையில யாருமே மரணித்தவர்களுக்கு சிலை வைக்கிறல்ல. நல்லடியார்களா இருக்கக்கூடிய முஹிதீன் அப்துல் காதிர் ஜிலானி ரஹ்மத்துல்லாஹி இருக்கலாம், அல்ல அபுல் ஹசன் ஷாதுலி ரஹ்மத்துல்லாஹி இருக்கலாம், எந்த ஒரு ஔலியாக்கண்ட பேர்ல கூடிய யாருக்குமே எங்க முஸ்லிம்கள் யாரும் என்ன செய்யறல, சிலைகள் வைக்கிறல்ல. ஆனால் ஷைத்தான் அவர்களை திசை திருப்பறதுக்கு பயன்படுத்தக்கூடிய இன்னொரு வழிதான் அதே மரணித்தவர்கள் விஷயத்துல அளவு கடந்து போகக்கூடிய முறைகள் ஒன்று தான் இந்த கபறுகள். அப்ப கபறுகளுடைய விஷயத்துல கூடுதலாக அளவு கடந்து போறதுனால இஸ்லாம் இந்த கபருடைய விஷயத்துல மிச்சம் கடுமையான சில சட்ட திட்டங்களை போட்டு வச்சிருக்குது. நாங்க இன்றைய இந்த நிகழ்ச்சியில சுருக்கமாக அந்த இஸ்லாத்துல இந்த ஷிர்க்க தடுக்கிறதுக்காக வேண்டி பொதுவாக கபரடியில என்னென்ன செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது, அதே மாதிரி இந்த ஷிர்க்க தடுக்கிறதுக்காக வேண்டி கபரு சம்பந்தப்பட்ட இஸ்லாம் என்னென்ன விஷயங்கள் வரையறைகளை போட்டி இருக்கின்றதை பத்தி நாங்க பேசிட்டு கடைசியாக இன்னைக்கு நிறைய பேருக்குரிய ஒரு பெரிய ஒரு சந்தேகம், அதாவது உதாரணத்துக்கு கபரு இருக்கக்கூடிய பள்ளியில தொலைவானம், ஜியாரத் இருக்கக்கூடிய பள்ளியில தொலைவானம் சொன்னால் கேட்கக்கூடிய முதலாவது கேள்வி சொன்னால், அப்ப மதீனால மஸ்ஜித் நபவியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரு பள்ளி உள்ளுத்தானே இருக்குது. ரசூலோட கபரு இன்றைக்கு நீங்க பேசி பார்த்தா மஸ்ஜித் நபவி உள்ளுத்தான் இது இருக்குது ரசூலோட கபருக்கு. அப்ப கபருள்ள பள்ளியில தொழக்கூடாதுன்னு சொன்னால் மஸ்ஜித் நபவியில தொழக்கூடாது தானே? மதீனா பள்ளியில இந்த பள்ளியுள்ள தானே கபரு இருக்குது. எனவே நீங்க எப்படி இந்த சட்டத்தை போடுவீங்க, எப்படி நீங்க தொழக்கூடாதுன்னு சொல்லுவீங்க? மஸ்ஜித் நபியில நபியோட கபரு பள்ளியுள்ள தானே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எனவே அப்ப இப்ப இங்க தொழக்கூடாது, இங்க ஜியாரத்துகளை தர்காக்கள்ல போய் தொழக்கூடாதுன்னு சொன்னால் அங்கேயும் தொழக்கூடாது, இங்க அங்க கூடும்னா இங்கேயும் கூடும் என்று சொல்லி ஒரு வாதம் வைப்பாங்க. எனவே அது சம்பந்தமான ஒரு சின்ன ஒரு வரலாற்றை நாங்கள் சில கட்டாயம் பார்க்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர் உண்மையிலேயே அது மஸ்ஜித் நபவி தானா, எப்ப அந்த பள்ளியுள்ளுக்கு அது உள்வாங்கப்பட்டது, அந்த வரலாற்று பின்னணி என்ன, காரணம் என்ன என்று அதுக்கு இப்பக்கு பள்ளியில சட்டமீக்க சம்பந்தமான அங்க யாருடைய காலத்தில் நடந்த சம்பந்தமா நாங்கள் சுருக்கமான ஒரு வரலாறு கடைசி பார்க்கணும், கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். என்றா இன்னைக்கு நிறைய பேர் சூஃபியாக்கள் கபரடியில ஜியாரத் வைக்கக்கூடிய பள்ளியில தொலைவாரம் சொன்னால் முதலாவது வைக்கக்கூடிய ஆதாரம் இதுதான் சொல்லுவாங்க. அப்ப மஸ்ஜித் நபவியில கபருக்கு தானே, ரசூலோட கபருக்குது, அப்ப அதுல இருந்து தொலைத்து இயலாது அப்படித்தான் கேட்பாங்க. ஏன்னா அன்புக்குரிய சகோதரர் சம்பந்தமா நாங்க பார்ப்போம். முதலாவதாக இந்த கபரடிகள்ல மக்பராக்கள்ல என்னென்ன செய்யலாம், இவற்றில நான் மக்பரா கொண்டு நோக்கம் என்னன்னு சொன்னது பொது மையவாடிகளும் தான், அதே மாதிரி தனிநபர்களுடைய தர்காக்கள் ஜியாரங்கள் பெறக்கூடிய அதுவும் தான். ஆனா பொதுவா நிறைய சட்ட திட்டங்கள் கூடுதலா பொது மையவாடிகளுக்கு நிறைய வந்திருக்குது, தனிநபர்களுடைய இதுவும் அதுக்கு பொருந்தும். பொதுவாகவே அதாவது மக்பராக்கள்ல மன்னரைகள்ல செய்யக்கூடிய நிகழ்வுகளை ரெண்டா பிரிக்கலாம். ஒன்று மார்க்கம் அனுமதித்த காட்டி தந்த சில விஷயங்களும் இருக்குது, அதே மாதிரி மார்க்கம் அனுமதிக்காத தடுத்த சில விஷயங்களும் இருக்குது, ரெண்டா பிரிக்கலாம். அதை மார்க்கம் அனுமதித்த விஷயங்கள் கபரடியில செய்யறதுக்கு, மார்க்கம் அனுமதிக்காத விஷயங்களும் இருக்குது. மார்க்கம் அனுமதிக்க விஷயங்கள்ல முக்கியமாக அதாவது அதுக்கண்டு விசேஷமாக பயணம் மேற்கொண்டு போகாம, அதுக்கண்டு பயணம் செஞ்சு போகாம பொதுவாக மையவாடிகள், ஊர் மையவாடி அல்லது நாங்க இன்னொரு ஊருக்கு போனோம்னு சொன்னால் போன டைம்ல அங்க சொந்தக்காரோட மையவாடிகள், இப்படி மாதிரி மையவாடிகளுக்கு அதுக்கண்டு பிரயாணம் மேற்கொண்டு போகாம போன நேரங்கள்ல அந்த மையவாடிகளுக்கு போறது சுன்னத். அப்படி மையவாடிக்கு போனா அங்க போயிட்டு நாங்க என்னத்துக்கு போறோம்னு சொன்னால் அங்க போயிட்டு ரெண்டு விஷயம் செய்யலாம். ஒன்று அந்த கபர்ல அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடியவர்களுக்கு சலாம் சொல்வது, ரெண்டாவது அவங்களுக்காக துவா கேட்பது, அவங்களுக்காக துவா கேட்பது. அப்ப இதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிரதானமாக ஆரம்பத்தில் இஸ்லாத்துல ஆரம்பத்தில் இதை கூட தடைச்சுமையா வச்சிருந்தாங்க, யாருக்கும் கபரடி போகக்கூடாது, யாருக்கும் ஏன்னு சொன்னா ஆரம்பத்துல அப்பதான் ஷிருக்குல வந்தாங்க அவங்க. எனவே மறுபடியும் எப்படி ஷிருக்குடைய வாயில்கள் பிரதானமான ஒன்றுக்கு அந்த மௌத்தானாக்களோட கபறுகள், எனவே அதை தடுக்கிறதுக்காக வேண்டி ரசூலுல்லாஹ் அந்த வாயில மூடுறதுக்காக வேண்டி தற்காலிகமா தடுத்து வச்சிருந்தாங்க. யாரும் அதை மைய தடுக்கத்தையுமே போவாங்க, அதுக்கு ஒரு ஜியாரத்து பொருளும் தடை செய்யப்பட்டுச்சு. ரசூலுல்லாஹ் பொருள் காலத்துல அனுமதிச்சாங்க, மக்களுக்கு மார்க்கத்தை சரியா விளங்கி அக்கீதா உறுதியானதுக்கு பின்னால் அனுமதிச்சாங்க. அதாவது குன்து நஹைத்துக்கும் அன் ஜியாரத்தில் குபூர், நான் இதுக்கு கபரான ஜியாரத்தை நான் உங்களுக்கு தடை செஞ்சிருந்தேன், ஃபஸூருஹா, நீங்க இப்ப நீங்க ஜியாரத் செய்யுங்க. ஏன் காரணம் சொன்னாங்க, ஃபைன்னஹா துதக்கிருக்குமுல் ஆகிரா, அது அந்த ஜியாரத்து உங்களுக்கு மறுமைய நினைவூட்டும். இந்த காரணம் மட்டும் எங்களுக்கு போதும், என்னென்ன முறையான என்னென்ன கபறுகள் எங்களுக்கு தரிசிக்கலாம்,
எந்த கபரை தரிசித்தால் எங்களுக்கு மறுமை யாஃபத்துக்கு வரும், எந்த கபரை தரிசித்தால் மார்க்கத்துக்கு முரணான விஷயங்கள் நடக்கும் என்னத்தை எங்களுக்கு விளங்கலாம். ஒரு பொது மையவாதிகளுக்கு போனா எங்களுக்கு எப்படியுமே அந்த இடத்துக்கு போகத்துல ஒரு எண்ணம் வரும், ஒரு நாளைக்கு நாங்களும் எடுத்து வரத்தான் போறோம்னு சொல்லி. நாங்க எந்த ஒரு ஜனாசையும் தூக்கிக்கணும், நாங்க ஜனாசா பின்கால பின்திருந்து போனால் அந்த பொது மையவாடி போச்சலே எங்களுக்கு ஒரு தான ஒரு எண்ணம் வரும், நாங்களும் ஒரு நாளைக்கு வரத்தானே போறோம் எடுத்துக்கு, நாங்களும் ஒரு நாள் மௌத்தாத்தான் போறோம் எடுத்து வரத்தான். அந்த அதே எண்ணம் ஒரு தர்கால பைத்து போய் அந்த பைத்து நாங்க ஜியாரத்தை ஒரு ஓடியாடு பெரியக்கூடிய ஒரு ஜியாரத்து கிட்ட போனா அந்த எண்ணம் வரவே மாட்டேன் இருக்கு. வேற விதமான பக்திகள் தான் அவற்றில் வரும். அவருக்கு பெரிய ஒரு இடம் உண்டு அல்லா இடத்துல அப்படி பிடிச்ச பெரிய வேற விதமான. ஆனா ரசூலுல்லாஹ் ஜியாரத் செய்யறதுக்கு அவங்க அறிமுகப்படுத்தினாங்க காரணம் எங்களுக்கு மறுமை நினைவூட்டுது. அப்ப ரெண்டு பயன்பாடு இருக்குது. மார்க்கம் அனுமதிக்கப்பட்ட முறையில் நாங்க ஜியாரத் செஞ்சோம் என்றால் அது ரெண்டு பயன்பாடு. ஒன்று அவங்களுக்கு பயன்பாடு, அடுத்து எங்களுக்கு பயன்பாடு. எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பயன்பாடு என்னது, எங்களுக்கு மறுமை யாஃபத்துக்கு ஒரு அடிக்கடி நாங்க அதை வச்சு இப்ப மரணத்துக்கு ரெடி ஆகலாம். அடிக்கடி நாங்க கபருக்கு ஒவ்வொரு ஜனாசாக்கு பின்கால போச்சல 7 நேரங்களில் போச்சல எங்களுக்கு என்ன செய்யலாம். அப்ப எங்களுக்கு மறுமை யாஃபத்துக்கு வரும், நாங்க எங்களை கொஞ்சம் பக்குவப்படுத்திக் கொள்ளும். ரெண்டாவது பயன்பாடு அவங்களுக்காக, நாங்க அவங்களுக்கா பாவ மன்னிப்பு கேட்குது. அப்ப கபறுகளை ஜியாரத் செய்யறதை காட்டித்தரப்பட்டீங்க அதை செய்ய அனுமதிக்கப்பட்ட விஷயம் என்னன்னு சொன்னால் அவங்களுக்காக துஆ கேட்கிறது, அவங்களுக்காக நாங்க துஆ கேட்கிறது. அடுத்து நாங்க மறுமையை பத்தி மரணத்தை பத்தி நாங்க யாபப்படுத்திக் கொள்றது. இது முதலாவது பாதி கபரடியில அனுமதிக்கப்பட்ட விஷயங்கள். இரண்டாவது கபரடியில தடுக்கப்பட்ட விஷயங்கள். அதுல எங்களுக்கு அது ரெண்டா பிரிக்கிறதுக்கு சில விஷயங்களுக்கு இது ஹராமான விஷயங்கள், ஹராமான விஷயங்கள் இருக்குது, அது தடுக்கப்பட்டதும் தான் ஹராமும் தான். இன்னும் சிலது இருக்குது தடுக்கப்பட்டதும் தான் அதே நேரத்தில் ஹராத்தையும் தாண்டி ஷிர்க் இணை வைக்கக்கூடிய இணை வைப்பு கிட்டு செல்லக்கூடியதும் இருக்குது. ரெண்டு பகுதிக்கு எதெல்லாம் தெளிவான இணை வைப்பு இல்லாம ஆனா இணை வைப்புக்கு வழிவகுக்கக்கூடியதாக அந்த அந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வழிமுறைகளாக இருக்கின்றனவா அந்த அத்தனையுமே ஹராம். தெளிவான இணை வைப்பு இல்லாம ஆனா இணை வைப்பு கிட்டு செல்லும். அப்படி அந்த ரோட்ல அப்படி நாங்க போன கடைசிக்கு அங்க சேர்த்துரும் வந்தால் அந்த மாதிரி விஷயங்களும் ஹராமாக்கப்பட்ட விஷயங்கள். அந்த மாதிரி விஷயங்கள் உதாரணத்துக்கு சில விஷயங்களை சொல்லலாம். ஒன்று கபறுகளை தொட்டு முத்தமிடுறது, ஜியாரங்கள் இருக்கக்கூடிய கபறுகளா இருக்கலாம். ஏன்னா கபறுகளை தொட்டு முத்தமிடுறது அது ஏன்னா ஏன் நாங்க தொடணும், நாங்க இடத்துக்கு போற மாவட்டத்துக்கு அவங்களுக்கா துவா கேட்கறதுக்கு, அவங்களுக்கா நாங்க எல்லா இடத்துல கையேற்றி துவா கேட்டு வந்தா முடிஞ்சு. ஆனா நாங்க ஏன் நாங்க அவர்கிட்ட நாங்க இது பண்ணணும், அவங்கள அந்த கபரை தொட்டு முத்தமிடணும். அப்ப அவர்கிட்ட ஒரு பக்தி ஒன்று ஏற்படுது எங்களுக்கு தானாக, அவர்கிட்ட ஒரு பக்தியோடு தானாக ஏற்படுது எங்களுக்கு தானாக ஒரு பக்தி ஏற்படுது. எனவே அந்த தொட்டு முத்தமிடுதல் ஹராமாக்கப்பட்ட ஒரு விஷயம். கபறுகளை நாங்க தொட்டு முத்தமிட்டு ஹராமாக்கப்பட்ட, நாங்க கையா தொட்டு முத்தமிட்டாலும் சரி அல்லது நாங்க வாயால் நேரடியாக போய் முத்தமிட்டாலும் சரி அது ஹராமாக்கப்பட்டது. ஆனா சிறுக்கல்ல நாங்க இன்னும் கொஞ்சம் போச்சு அப்படி சிறுக்கு கொண்டு போய் சேர்த்துரும். அப்படி தானே உள்ளத்துல ஒரு பக்தி அடுத்த கட்டம் அதுக்கு அந்த கபர்லி கூடிய ஆளுக்கு ஒரு சக்தி இருக்கிறதாக ஒரு எண்ணம் அல்லா இடத்துல கேட்க வேண்டிய விஷயம் அதை பற்றி கேட்டுருவோம். அப்ப அதுக்குரிய வழியாக இந்த ஒரு வாஜிலா இது இருக்குது. ரெண்டாவது விஷயம் அந்த கபர்லிக்கக்கூடிய மரணித்தவர்களை கொண்டு அல்லா இடத்துல துவா கேட்கிறது. அவங்களோட பொருட்டால் இன்னைக்கு நிறைய சொல்லுவாங்க, அவுலியாக்களுடைய பொருட்டால முஹிதீனானவருடைய பொருட்டால் நிறைய கேட்பாங்க, வசீலா கேட்கறன்னு சொல்லுவாங்க. அப்படி உதவி தேடக்கூடிய முறைகளுக்கு கபராளிகிட்ட போயிட்டு கேட்கறதில்ல, அல்லா இடத்துல கேட்கிற, அவர்கிட்ட போய் அல்லா இடத்துல போய் கேட்கிற யாரா இந்த கபர்லிக்கூடிய இந்த அவுலியாவுடைய பொருட்டால என்னுடைய இந்த தேவையை நிறைவேற்றிட்டான்னு சொல்லி அப்படி அல்லா இடத்துல கேட்கிறது. ஆனா எப்படி கேட்கிற அந்த அவுலியாவுடைய பொருட்டாலும் சரி கேட்குது. அது ஹராமாக்கப்பட்ட தடுக்கப்பட்ட முறைகள் உண்டு. அடுத்த அந்த கபரடி அந்த கபருல போய்த்து மக்பரால போய்த்து தொழுகிறது அதுவும் ஹராமாக்கப்பட்டுண்டு. கபரடியில தொழுறது கேளாது. ஜனாசா தொழுகை மட்டும் தாமதமா வந்தவங்களுக்கு அவருக்கு அதுக்கு மட்டும் அனுமதிக்கு. ஏன்னா எந்த ஒரு தொழுகையிலும் கபர முன்னுக்கு தொழுறது கேளாது. அப்படி தொழுகிறது அது ஹராம். கபரடியில அறுத்து பலியிடுவது, கபராடியோட பேர்ல இருந்தாலும் சரி சும்மா சரி, கபரடியில மக்பரால அறுத்த பிராணியில அறுத்து பலியிடுறது கேளாது, அதுவும் ஹராம். அதே போல கபரடியில விளக்குகள் லாம்புகள் பார்த்து வச்சுக்கணும், லைட்டுகள் ஜோடிச்சுக்கணும், அது இருக்கு, அதுவும் ஹராம். நிறைய ஜியாரத் ரூம்ல பார்த்தவங்க பள்ளி தர்காக்கள் இதுல பார்த்தவங்க ஜியாரத் ரூம் நிறைய லைட்டுகள் ஜோடிச்சு வச்சுப்பாங்க. இப்ப தேவட்டக்கா பள்ளியில இருக்கலாம் அல்ல போர் ஜியாரத் நிறைய இதை பார்த்தா எங்களுக்கு வருது. அப்ப அது ஹராமாக்கப்பட்டது. அடுத்த கபறுகள் மீது கட்டுறது, மாளிகை கட்டுறது, கபரை கட்டுறது அல்ல கபருக்கு மேல பள்ளி கட்டுறது, இப்படி ஏதோ நம்ம கட்டிடுங்க கட்டுறது, இது எல்லாமே தெளிவான சிறுக்கல்ல. ஆனா சிறுக்கு இட்டு செல்லக்கூடிய வழிமுறைகள். எனவே இதெல்லாம் ஹராமாக்கப்பட்டவைகள். அப்ப கபருடைய விஷயத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள்ல ஹராமாக்கப்பட்ட தடுக்கப்பட்ட விஷயங்கள் எங்களுக்கு இந்த 6 விஷயங்கள் 7 விஷயங்களை சொல்லலாம். ஒன்று கபறுகளை முத்தமிடுறது, அடுத்த கபராளியை கொண்டு நாங்க அல்லா இடத்த உதவி தேடுறது,
அடுத்த கபரடியில போயிட்டு தொழுகிறது, கபரடியில போயிட்டு அறுத்து பணியிடுறது, கபறுகளை வந்து நாங்க விளக்குகளை ஏற்றி நாங்க ஜோடிக்கிறது, அதே மாதிரி வந்து கபருல கட்டுறது, இதெல்லாம் வந்து ஹராமாக்கப்பட்ட விஷயங்கள், கபரடியில் நடக்கக்கூடிய விஷயங்கள். அடுத்ததாக வந்து கபரடியில் நடக்கக்கூடிய விஷயங்கள்ல வந்து சிறுக்காக விஷயங்கள், அதாவது பெரிய சிறுக்கா மார்க்கத்தொட்டு வெளியே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அளவுக்கு மோசமான விஷயங்களும் கபரடியில் நடக்குது. இது நான் சொல்லுதல வந்து எங்கள் முஸ்லிம்களுக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள், மாற்று மதத்துல எங்கள் முஸ்லிம்களுக்குள்ளுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் தெரியாதவங்க நிறைய பேர் செய்யறாங்க. அதுல ஒன்று தான் கபரடியில போயிட்டு வந்து அவங்கள்ட்ட துவா கேட்கிறது. முந்தி நாங்க சொன்னோம் கபரடியில போயிட்டு அல்லாஹ்ட்ட துவா கேட்கிறது, அது கூடாது. ஏண்டா அவங்களோட பொருட்டாள நாங்க அல்லாஹ்ட்ட துவா கேட்கிறது. அப்படி இல்லாட்டியும் கபரடியில போயிட்டு நாங்க அல்லாஹ்விடத்துல வந்து அவங்களுக்கா துவா கேட்கிறவே, எங்கட சொந்த தேவைகளை கேட்கிற சலஃபுகள் யாரும் காட்டித்தர, சஹாபாக்கள் காட்டித்தர பித்அத்தான முறை அது. என்ற சொந்த தேவை வேண்டிக்குது, அதை நான் போயிட்டு வந்து ஒரு கபரடி கிட்ட போயிட்டு நின்று கண்டு அல்லாஹ்விடத்துல கேட்கிறேன். அப்படி யாரும் சஹாபாக்களும் ரசூலும் யாரும் காட்டித்தரல. அவங்களோட பொருட்டால கேட்கிற ஹராம், இதுவும் கூட ஒரு வகையில பித்அத்து தான். ஆனா இப்ப இது சொல்றதல்ல, அவங்கள்ட்ட பேச்சு கேட்கிறேன். நான் அவுலியாக்கிட்ட பேச்சு கேட்கிறேன். அவுலியாக்கள பேரை சொல்லி அந்த நாதாவை இந்த நாதாவை எனக்கு அப்படி செஞ்சுட்டாங்க இப்படி செஞ்சுட்டாங்க துவா கேட்குது. அப்ப இது நாங்க அந்த இடத்துல சிறுக்கு ஏற்படுது. காரணம் அல்லாஹ் தாலாவுக்கு வைக்கக்கூடிய இபாதத் துஆ என்ற பிரார்த்தனை நாங்க அவுலியாக்களை கொண்டு போய் வைக்கிறோம். அப்ப திட்ட தெளிவான சிறுக்கன் அர்த்தம் என்ற அல்லாஹ் தாலாவுக்கு மட்டும் பிரத்யேகமா இருக்கக்கூடிய எந்த ஒன்றையும் இன்னொருத்தருக்கு கொடுத்தால் இணை வைப்பு. ஒன்று அல்லாஹ்வுக்கு மட்டும் இருக்கக்கூடிய ஆற்றலை இன்னொருத்தருக்கு கொடுத்தாலும் இணை வைப்பு. அல்லாஹ்வுக்கு மட்டுமென்று செய்ய வேண்டிய வணக்கத்தை இன்னொருத்தருக்கு கொடுத்தாலும் இணை வைப்பு தான். அல்லாஹ்வுக்கு மட்டும் இருக்கக்கூடிய அவனுடைய பெயர்கள் பண்புகள் இன்னொருத்தர் நாங்க சேர்த்துச்சுன்னா அதுவும் இணை வைப்பு தான். எனவே அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய தனித்துவமான ஏதாவது ஒன்றை இன்னொருத்தருக்கு இருக்கிறதா நாங்க கருதினால் அல்ல நாங்க செயல்பட்டால் அது இணை வைப்பா மாறிடும். இப்ப அல்லாஹ் தாலாவுக்கு மட்டும் செய்ய வேண்டிய ஒன்று தான் இபாதத், வணக்கம். அந்த இபாதத்துக்களை முக்கியமான ஒன்று தான் துஆ. எனவே நாங்க கபராலிட்டு போய் துஆ கேட்டோம் என்றால் அப்ப திட்ட தெளிவான இணை வைப்பு, திட்ட தெளிவான இணை வைப்பாக இருக்கக்கூடிய விஷயங்கள் உண்டு. இரண்டாவது, அங்க கபர் நடக்கக்கூடிய விஷயங்கள்ல சிறுக்கான விஷயங்கள் உண்டு தான் அவர்களை கொண்டு பாதுகாப்பு தேடுறது, அவங்கள்ட்ட போய் பாதுகாப்பு தேடுறது. ஒன்று பொதுவா ரெண்டுக்கு முன்னே வித்தியாசம் துஆன்னா பொதுவானது, எங்களுக்கு நலவுகளும் கேட்கிறது, கெடுதிகளுக்கு பாதுகாப்பு தேடுறது, எங்களுக்கு எல்லாத்தையும் கேட்கிறது, எல்லாம் பொதுவா துஆ. பாதுகாப்பு தேடுற விசேஷமா ஆபத்துக்கள் வரத்துல அவங்கள்ட்ட போய் பாதுகாப்பு இருக்கு. அது நாங்க கபருக்கிட்ட போகணும் தேவையில்லை. அந்த கபராளிட்ட வீட்லிருந்து கேட்டு அந்த கபராளிட்ட பேரை சொல்லி அவர்கிட்ட அழைக்கிறோம், அவரை கேட்டு பின்ன சில ஆக்கள்கிட்ட பழைய ஆக்கள் இன்றைக்கும் இருக்குது. அதை கால் தவறி விளக்கிற டக்குனு யா முஹித்வாங்க. அப்ப யா முஹித் அர்த்தம் முஹிதீன் அப்துல் காதிர் அழைக்கிறேன் நாங்க அவர்கிட்ட, எங்களை பாதுகாப்பு. அப்ப அவர்கிட்ட பாதுகாப்பு தேடுறது. அப்ப இது வந்து அல்லாஹ் தாலா இடத்துல தேட வேண்டிய பாதுகாப்பு நாங்க செய்யறோம், மரணித்தோராள்கிட்ட நாங்க கேட்கிறோம். அப்ப அது வந்து சிறுக்கான விஷயங்கள் உண்டு. அடுத்தது எங்களுடைய ஈருலக தேவைகள் அவர்கிட்ட நாங்க கேட்கிறது, இது வந்து பொதுவா இதெல்லாம் இன்றைக்கு சிறுக்காக கபரில் நடக்கக்கூடிய விஷயங்கள். அடுத்த முக்கியமாக இந்த கபர் சம்பந்தமான இந்த மார்க்கத்தை எங்கட ஈமான பாதுகாக்கிறதுக்காக வேண்டி இஸ்லாம் வந்து இந்த கபர் சம்பந்தமான சில அடிப்படை விதிமுறைகளை, பொது விதிமுறைகளை இஸ்லாம் வச்சிருக்கு. ஒரு 5 அல்லது 6 விதிமுறைகளை நான் சுருக்கமா நாங்க பார்ப்போம். அதுல முதலாவது விதிமுறை நினைச்சுனா வந்து கபறுகள் மீது ஒரு நாள் பள்ளி கட்டக்கூடாது. கபறுகள் மீது என்ன செய்யக்கூடாது, பள்ளிகள் கட்டக்கூடாது. கபறுகள் மீது தொழவும் கூடாது. பள்ளியாக ஒரு கபர் ஒரு இடத்துல கபர் மக்பரா கண்டா அந்த மக்பராக்கு மேலால வந்து ஒரு நாள் பள்ளி கட்டக்கூடாது. அது வந்து அதை இணை வைப்பு கிட்டு செல்லக்கூடிய பாவங்கள் ஒன்றாக இருக்குது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக வந்து லஅனல்லாஹு யஹூத வன் நஸாரா, அதாவது ரசூலுல்லாஹ் எப்ப சொல்றாங்கண்டா இது அவங்க மௌத்தாகிறதுக்கு 5 நாட்களுக்கு செல்ல. அப்ப கடைசி நேரத்துல கூட தன்னுடைய சமூகத்துடைய விஷயத்துல பயந்த விஷயங்கள் உண்டு தான் மௌத்தா நாட்கள் விஷயத்துல அளவு கடந்து போய்த்திடக்கூடாது. முன்னே யூத நசாராக்கள் கெட்டு போன மாதிரி நாங்களும் கெட்டு போகக்கூடாது மிச்சமே காணுமா இந்த ரசூலுல்லாஹ். அதாவது அதை எத்தனை பேர் அறிவிச்சாங்க, ஆயிஷா நாய் மட்டுமல்ல, இப்னு அப்பாஸ் இன்னொரு சஹாபி, 3-4 சஹாபாக்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் மௌத்தாரத்துக்கு 5 நாளைக்கு முன்னால சொன்னதாக குறிப்பிட்டு 4 குறிச்சே சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் மௌத்தாரத்துக்கு 5 நாட்களுக்கு முன்னால சொன்னாங்க. ஒரு அறிவிப்பவர் லஅனல்லாஹு, இன்னொரு அறிவிப்பவர் காத்தலல்லாஹ், 2 முறை அர்த்தம். காத்தலல்லாஹு யஹூத வன் நஸாரா, அல்லாஹ் யூதர்களையும் கிறிஸ்துவரை ஷஃபிப்பானாக. இத்தஹது குபூர அன்பியாஹி மசாஜித, அவங்க தங்களுடைய நபிமார்களுடைய அந்த அடக்க ஸ்தலங்களை வந்து கபூர்களை வந்து வணக்க ஸ்தலங்களை மஸ்ஜிதுகளா எடுத்துக்கொண்டாங்க. மஸ்ஜிதா எடுக்கிற அர்த்தம் வந்து பள்ளி கட்டொன்று கட்டாயம் இல்லை. பள்ளியில செய்யப்படக்கூடிய வணக்கங்கள் எந்தொன்றும் அவர்த்துல செஞ்சுச்சுன்னா அவர்கிட்ட அது மஸ்ஜித் எடுக்கணும்னு அர்த்தம். அது எனக்கு பில்டிங்கா கட்டொன்று கட்டாயம் இல்லை.
எனவே அதை ரசூலுல்லாஹ் மிச்சமே தடை செஞ்சாங்க. விசேஷமா அந்த பண்பு இருக்கக்கூடிய அவர்கள விஷயத்துல வந்து ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு பத்வா செஞ்சிருக்கிறாங்க. ஆயிஷா அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் வருது, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் வருது, அதே மாதிரி ஹதீஸ்கள். எனவே அப்ப பள்ளி கட்டுனா என்ன அர்த்தம்? அவருக்கு 4 விஷயம் வரும். அதாவது கபருக்கு மேல பள்ளி கட்டுன்னு சொன்னா அவருக்கு 4 விஷயம் இருக்குது. ஒன்று முதல்ல வந்து அந்த கபருக்கு மேலால தொழுகிறது, அதுவும் கூடாது, அதுவும் பள்ளி கட்டத்துக்கு சமாந்தம். பள்ளி கட்டக்கூடிய விஷயத்துல அதுவும் உண்டு. அடுத்த கபரை முன்னோக்கி தொழுகிறது, முன்னுக்கு கபரை வச்சு அதை முன்னோக்கி நான் தொழுகிறது, அதுவும் பள்ளி கட்டுற மாதிரி கபரை தொழுது மாதிரி. அடுத்து வந்து கபர்களுக்கு இடையில தொழுகிறது, ஒரு பெரிய பொது மையவாடி கபர்களுக்கு இடையில நாங்க சுஜூது உட்கார்ந்து நான் பலமையான தொழிலை தொழுகிறோம், அதுவும் அவர்த்த பள்ளியா எடுத்துக்கொண்ட. அப்ப பள்ளியாக எடுத்துக்கொண்டு சொன்னா 4 அர்த்தம் இருக்கு. ஒன்று கபருக்கு மேலால நாங்க விரிப்பலை போட்டாலும் சும்மா நாங்க கபருக்கு மேலால தொழுகிறது, அது உயர்ந்திருக்கக்கூடிய கபர் தரமட்டமா இந்த கபரா இருந்தாலும் சரி, எப்படியோ கபருக்கு மேல தொழுகிறது, கபரை முன்னோக்கி தொழுகிறது, கபர்களுக்கு இடையில தொழுகிறது, அடுத்த கபருக்கு மேல கட்டிடமாகவே ஒரு பள்ளியை கட்டுறது, எல்லாம் இந்த 4மே வரும் இந்த ஹதீஸுடைய தடையில. இத்தஹது குபூர அம்பியாஹி மசாஜித என்ற அந்த தடையில வந்து 4 விஷயமும் வரும். கபருக்கு மேல தொழுறது வரும், கபர்களுக்கு இடையில தொழுறது வரும், அது மாதிரி கபரை முன்னோக்கி தொழுறது வரும், அதே மாதிரி வந்து கபருக்கு மேல கட்டுறது வரும். அதாவது பொதுவா பள்ளி கட்டுறது, விசேஷமா குறிப்பா வந்து பள்ளி கட்டுறது. எனவே இந்த விஷயத்துல மிச்சமே கடுமையாக ரசூலுல்லாஹ் தடுத்திருக்கிறாங்க. இன்னொரு ஹதீஸ்ல வருது, லா துஸல்லு இலல் குபூரி வலா தஜ்லிசு அலைஹா. கபருடைய விஷயத்துல 2 இருக்குது. ஒன்று அளவு கடந்து போகவும் கூடாது, மறு சைடுல அந்த கபறுகளை வந்து அவமதிக்கவும் கூடாது, இழிவாக்கவும் கூடாது. 2 விஷயத்துல ரசூலுல்லாஹ் ஒரே ஹதீஸ்ல தடுத்து இருக்கிறாங்க. லா துஸல்லு இலல் குபூர், கபறுகளை முன்னோக்கி தொழுவான, இது அவங்கள வந்து அளவுக்கு அதிகமாக அவருடைய விஷயத்தை அளவு கடந்து போற மாதிரி. வலா தஜ்லிசு அலைஹா, அதன் மீது உட்காரவான், கபருக்கு மேல் உட்காரவான் சொல்லி. கபருக்கு மேல் உட்கார்றது மாத்திரமல்ல, அதே போலதான் நாங்க இன்னைக்கு நிறைய சில டைம்ல கவனிக்காம நடக்கக்கூடிய விஷயங்களோட தான் மையத்தில் நடக்க போனதுல வந்து முன்னுக்குள்ள ஒரு கபருண்டிக்கு நாங்க கவனிக்காம அப்படி கடந்து போவோம், அதுவும் இந்த கபர் அவமதிக்கிறது. கபருக்கு மேல் உட்கார்ற மாதிரி அப்ப நாங்க கபர் சைடெல்லாம் நாங்க போகணும், கபரை தாண்டி கபரை கடந்து போகக்கூடாது, அதுவும் வந்து அவமதிக்கிறது. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா துஸல்லு இலல் குபூர், நீ கபறுகளை முன்னோக்கி தொழவும் வேண்டாம், வலா தஜ்லிசு அலைஹா, அந்த கபறுகளுக்கு மேல் உட்காரவும் வேண்டாம். அப்ப இந்த ஒரு தடை வந்திக்கு. ஒரு முறை அனஸ் பின் மாலிக் அவங்க தொழுகிறாங்க, அவங்க கவனிக்காம சும்மா தொழுகிறாங்க. அடுத்த உமர்ல அவங்க போறாங்க, கோச்சல உடனே நினைச்சிட்டாங்க, உமர் சத்தம் போட்டு சொன்னாங்க, யா அனஸ் அல் கபர் அல் கபர், அனசே வீட்டுல கபருக்கு முன்னுக்கு பார்த்துட்டாங்க. ஆனா அவர் முன்னோக்கி தொலைவானு சொல்லிட்டு இது வந்து செய்தி வந்து புகார்ல வரக்கூடிய செய்தி. அப்ப அனஸ் அவன் கவனிக்காம தொழுகிறாங்க, உமர்ல உடனே சுட்டி காட்டுறாங்க, கபரை முன்னோக்கி தொழக்கூடாதுக்காக வேண்டி, யா அனஸ் அல் கபர் அல் கபர்ன்றாங்க. அதே மாதிரி உம்மு சலமா ரலியல்லாஹு அவங்க, எனக்கு தெரியும் உம்மு சலமா ரலியல்லாஹு அவங்க வந்து ஆரம்பத்திலேயே எங்களுக்கு ஹபஷாவுக்கு எத்தியோப்பியாவுக்கு வந்து ஹிஜ்ரத் போன ஆட்கள் ஒரு ஆள், அபூ சலமா ரலியல்லாஹு அவங்களும் உம்மு சலமா ரலியல்லாஹு 2 பேரும். அதுக்கப்புறம் அபூ சலமா மௌத்தானத்துக்கு பின்னால்தான் ரசூலுல்லாஹ் அவங்களை திருமணம் முடிச்சுக்கொண்டோம். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா இவங்க ஆரம்பத்துல ஹிஜ்ரத் போனாங்க. அதே மாதிரி இன்னொரு மனைவி உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா, அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகள் முஆவியாவுடைய சகோதரி, அவங்களும் அங்க ஹிஜ்ரத் போனார்கள். ஆயிஷா நாய் அறிவிக்கிறாங்க, இவங்க 2 பேரும் அங்க ஹிஜ்ரத் போன டைம்ல அங்க சில கண்ட காட்சிகள். ஏன்னா இந்த ஹபஷா வந்து எத்தியோப்பியா வந்து அன்றைய காலத்துல கிறிஸ்தவ நாடு. எனவே கிறிஸ்தவர்கள் வந்து கபருடைய விஷயத்துல, நபிமாருடைய கபருடைய விஷயத்துல அளவு கடந்து போனவங்க அவங்க. எனவே அவங்களுடைய விஷயங்கள் அவங்க கண்ட காட்சியில் அவங்க இந்த செய்திகள்ல வந்து அந்த நபிமார்களுடைய மாதிரி சித்திரங்கள் மாதிரி வரைஞ்சி, அது மாதிரி இந்த கபரடியில வந்து இந்த ஆர்ட்ஸ்கள் இந்த சித்திரங்கள் வரைஞ்சிக்கிறத கண்டு அது சும்மா பிரமிப்பாக சந்தோஷமா சொல்றாங்க. அது ரசூலுல்லாஹ்கிட்ட வந்து சொல்றாங்க, யாரு அவங்க அங்க கண்ட காட்சிகள். ஆயிஷா அதை கேட்டு நிக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் இவங்களை சொல்லி முடிஞ்சதுக்கு பின்னால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபகால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலாயிக இதா மாத ஃபீஹிமுர் ரஜுலு ஸாலிஹ் பனு அலா கப்ரிஹி மஸ்ஜிதா. அவங்க எப்படிப்பட்டவங்க என்றால், அவங்க ஒரு நல்ல மனிதர் சாலிஹான ஒரு ஆள் மௌத்தாகிட்டான்னு சொன்னால் அவருடைய கபருக்கு மேல ஒரு பள்ளியை கட்டிடுவாங்க. அவங்க பள்ளியை கட்டிட்டு வந்து சும்மா சொவ்வரு திருக்க சுவர், அதுக்கு பின்னால அவரோட சிலைகள் அப்படி வடித்து அவர்களை வைப்பாங்க அந்த பள்ளிக்கு முன்னுக்கு என்று சொல்லி, அப்படிதான் அவரோட சிலை வணக்கங்கள் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க, எச்சரிக்கை செஞ்சுட்டு சொன்னாங்க, உலாய்க ஷிராருல் ஹல்க், அவங்க தான் படைப்பினங்களை மோசமான ஆக்கள், அவங்க தான் படைப்பினங்களை மோசமான ஆக்கள் ரசூலுல்லாஹ் அவர்கிட்ட எச்சரிக்கை செய்யறாங்க. அப்ப இது வந்து முதலாவது விஷயம். பொதுவான ஒரு அடிப்படை நாங்கள் விளங்கெடுத்துக் கொள்ளணும், எந்த ஒரு கபருக்கு மேலாலையும் பள்ளிகள் கட்டக்கூடாது, இது முதலாவது விஷயம். இரண்டாவது அடிப்படை வந்து பள்ளி தவிர்ந்த ஏனைய எந்த ஒரு கட்டிடங்களும் கூட கட்டக்கூடாது. பொதுவாகவே எந்த ஒரு கட்டிடமும் கட்டக்கூடாது, குறிப்பாக பள்ளி கட்டக்கூடாது. பொதுவாக எந்த ஒரு கட்டிடங்களும் கட்டக்கூடாது, குறிப்பாக பள்ளி கட்டக்கூடாது. இன்றைக்கு நாங்க பாக்குறோம் வந்து சில கபர்களுக்கு மேல வந்து குப்பாக்கள் மாதிரி கட்டி வச்சிருப்பாங்க,
ஆனா இந்த கபரையே வந்து இப்படி இந்த சுந்துக்குடைய ஷேப்புக்கு நாங்க மயத்தை தூக்கி போக சுந்து அந்த ஷேப்புக்கு மாதிரி கட்டி வச்சிருப்பாங்க கபறுகளை வந்து. அப்ப இன்றைக்கு அப்படி கட்டக்கூடாது. எந்த ஒரு அது குப்பாவாக இருக்கலாம், அல்லது வந்து வேற ஒரு பெரிய ஒரு அறை ஜியாரத் ரூம் மாதிரி சில சில இடங்கள்ல பள்ளியில பார்க்கலாம், உங்களுக்கு தர்காக்கள் அப்படி ரூமா கட்டி வச்சிருப்பாங்க. எந்த ஒன்றுமே கூடாது. இது எல்லாமே பொதுவாக அந்த சிறுக்கை விட்டு தடுக்கிறதுக்கு ரசூலுல்லாஹ் மிச்சமே கடுமையாக சொன்ன விஷயங்கள் உண்டு தான். ஏன்னா கபருக்கு மேல கட்டுறதுல விஷயத்துல வந்து பொதுவான இதுன்னு சொல்லுவாங்க வந்து, அதாவது மொத்தமாக கூடாது. அது ரெண்டு வித்தியாசம் உண்டிக்குது. கபருடைய விஷயத்துல ஒரு ஔலியாண்ட பேர்ல பக்தியின் காரணமா கட்டினு சொன்னால் மொத்தமாகவே அது ஒட்டுமொத்த எல்லா உலமாக்களுடைய கருத்து இஜ்மாஅன் கூட ஹராம். ஆனா அடையாளப்படுத்துறதுக்காண்டி கட்டுறதுக்கு ஏழ்மை இல்லை. இவற்றில் ஒரு கபர் உண்டிக்குது, இன்னாருடைய கபரு என்று சொல்றதுக்காக வேண்டி கட்டுறது, அவர்கிட்ட துவா கேட்கறதுக்கோ அல்ல அவர் ஜியாரத் செய்து அந்த இதுக்கான இல்லை, இவர் இன்னாருடைய கபர் என்று காட்டுறதுக்காக வேண்டி கட்டுறது. அப்படி கட்டுன்னு சொன்னாங்க அதுவும் கூடாது என்பது வந்து அதிகமான அறிஞர், அதாவது கருத்து வேற்றுமை இருக்குது. ஆனா அதிகமான கருத்து அறிஞருடைய கருத்து வலுவான கருத்து கூடாது. ஆனா அளவு கடந்து போறதா இருந்தால் அது யாருக்கும் மாற்று கருத்தே இல்லை, எல்லாருமே சொல்லுவாங்க அது கூட ஹராமான விஷயம் சொல்லி. அடுத்த மூணாவது கபர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து கபறுகளை எந்த ஒன்றும் எழுதக்கூடாது. இதுவும் இஸ்லாம் கடுமையா தடுத்த விஷயங்கள் தான். கபர்ல வந்து எந்த ஒன்றும் எழுதக்கூடாது. அதுல ரெண்டு மூணு விஷயங்கள் சொல்லுவாங்க. ஒன்று வந்து கபர்ல எழுதுறத வந்து ஒன்றைக்கு பேர் எழுதுவாங்க. சில எனக்கு சின்ன எங்கட ஊர் மையவாடிகளை கூட பார்க்கறதுக்கு சில சில கபர்களை அடையாளப்படுத்துறது இன்னாருடைய பேர், இன்னாருடைய கபர்னு பேர் எழுதி வச்சிருப்பாங்க. அதே மாதிரி இன்னும் சில வேற வேற விஷயங்களும் எழுதி வச்சிருப்பாங்க. அப்ப சில உலமாக்கள் சொல்றாங்க வந்து பெயர் மாத்திரம் எழுதுவதாக இருந்தால் அது கூடும். பெயர் மாத்திரம் ஏன்னா இது இன்னாருடைய கபர்னு அடையாளப்படுத்திக் கொள்றதுக்கான அவருக்கு குடும்பத்தாக்கள் அது பொது மையவாடிகள் அடுத்தவங்களும் அனுமதிச்சா பிரச்சனை இல்லை. அப்படின்னா எல்லாரும் எழுதத்தோட நான் வேற பிரச்சனை ஆயிரும். அப்படின்னா அடையாளப்படுத்துறதுக்கான எழுதுறதுக்கு ஏழுமண்டுவாங்க. ஆனா பெயரை தவிர்ந்த வேறு எந்த ஒன்றும் அந்த கபறுகளை எழுதக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சரி, பெயர் மட்டும் எழுதுறதுக்கு கூடுமன்றதுக்கு என்ன ஆதாரம்னு சொன்னால் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க என்றால் ஒரு ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்ல வருது வந்து முஸ்லிம்ல வரக்கூடிய இதுல வரக்கூடிய ஹதீஸ் ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் தான். என்ன செய்யறாங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அபூதாவுல வரக்கூடிய ஹதீஸ் இது. உஸ்மான் பின் மல்ஊன் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தானத்துக்கு பின்னால என்ன செய்யறாங்க, அவளோட கபூர்ல ரசூலுல்லாஹ் அவளை அடக்கம் செஞ்சுட்டு அவற்றில் ஒரு கல்லுண்டு பொது மையவாடி அடக்கம் செஞ்சாங்க. பக்கீஅல அடக்கம் செஞ்சுட்டு ஒரு கல்லுண்டு எடுத்து தனியா அவளோட கபருக்கு தனியா அடையாளப்படுத்தி வச்சாங்க. என்னுடைய சகோதரோட கபர் இது தானே, இது மூலமா நான் அறிஞ்சு கொள்றதுக்கு எனக்கு அவங்க தனியா அடையாளப்படுத்தி வச்சாங்க. என்னத்துக்கான அறிஞ்சு கொள்ள அடிக்கடி வந்து சலாம் சொல்றதுக்கு இது பண்ணதுக்கான அடுத்தவட அப்படின்னு ரசூலுல்லாஹ் விசேஷமா அவங்க நேசிச்சாங்க, மஹப்பத் வச்சாங்க உஸ்மான் பின் மல்ஊன் ரலியல்லாஹு அன்ஹு. அதனால அவங்க மௌத்தான பின்ன அவனோட நெத்தியில கூட ரசூலுல்லாஹ் எந்த ஒரு ஜனாசாக்கு அப்படி முத்தம் கொடுத்தில்லை. ரசூலுல்லாஹ் உஸ்மான் பின் மல்ஊன் ரலியல்லாஹு அன்ஹு ஜனாசாக்கு ரசூலுல்லாஹ் முத்தம் கொடுத்தாங்க நெத்தியில. ஏன்னா மிச்சம் மஹப்பத்தா இருந்தாங்க அவரோட ரசூலுல்லாஹ். எனவே அவங்க மௌத்தா அடக்கம் செஞ்சதுக்கு பின்னால் அவரோட கல்லன்ற கபரை அடையாளப்படுத்துறதுக்கு ஒரு கல்லை வச்சாங்க. எனக்குன்னா இதன் மூலமாக என்னுடைய சகோதரனை அறிந்து கொள்றதுக்கு இது இவருடைய கபர் தான். ஆனா ஏனைய கபர்களுக்கு அப்படி வைக்கல. ஏன்னா அப்ப ஏனைய கபர்களை விட்டு தனியா அடையாளப்படுத்தக்கூடிய முறைகள் உண்டாக இந்த கல்லை வச்சு அதை மாதிரி ஒப்பிட்டு சொல்றாங்க. பெயர் மட்டும் எழுதலாம், ஆனா அதால வேற வேற ஃபித்னாக்கள் வரக்கூடாது. அந்த பேரை பார்த்துட்டு அந்த கபர் விஷயத்தை அளவு கடந்து போறது, அவருக்கு ஒரு விசேஷம் இருக்கிறதா கருது அப்படி அந்த மாதிரி இருந்தால் கூட மொத்தமாக எந்த ஒரு வழியும் அளவு கடந்து போறதுக்கு அந்த அந்த வாயில திறக்கும் என்றால் அது கூடாது, அது வேற விஷயம். அப்படி வாயில திறக்கப்படாட்டி இது மட்டும் கூடு முடிச்சுவாங்க, வேற எந்த ஒன்றும் வெளியேற்றுக்கிறான்னு சொல்லுவாங்க. அடுத்த நாலாவது விஷயம் வந்து கபரடியில இந்த அறுத்து பலியிடுறது. இதுக்கு வந்து இந்த ஜாஹிலியா காலத்தில் இருந்த ஒரு வலிமை உள்ளதான் லா அக்ர ஃபில் இஸ்லாம் ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதாவது அக்ரன்னு சொல்ற வந்து கபரடியில போயிட்டு மௌத்தா நாட்கள் அவங்களோட பேர்ல இல்ல அவர்த்துல போயிட்டு அறுத்து சும்மா பலியிடுவாங்க அந்த மையவாடி கிட்ட போயிட்டு. அதுவும் வந்து கூடாது, அது வந்து ஹராமாக்கப்பட்ட விஷயங்கள் உண்டு தான். அடுத்து ஐந்தா நாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து அந்த கபறுகளை வந்து முத்தமிடுறது, தொட்டு மோக்குறது, இதுல வந்து இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹ் அதான் இன்றைக்கு நிறைய சமூகத்தில் இருக்குது. ஆனா அதே ஷாஃபி மத்ஹப் வச்ச முக்கியமான இமாம் தான் இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹ். அவங்க வந்து இஜ்மான்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒட்டுமொத்த அறிஞருடைய கருத்து வந்து இப்படி கபறுகளை தொட்டு மோக்குறது வந்து நபியுடைய காலத்திலேயோ சஹாபாக்களுடைய காலத்தில் இல்லாத ஒரு பித்அத் வந்து இஜ்மான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் மொத்தமாக கூடாத விஷயங்கள் உண்டு. எனவே சுருக்கமா நாங்க பார்த்தோம் என்றால் கபருடைய விஷயத்துல, அதாவது கபருடைய விஷயத்துல வந்து ஷிர்க்கு கிட்டு செல்லும் என்ற ஒரு பயத்துக்காக இஸ்லாம் 7 விஷயங்களை தடுத்திருக்குது. கபறுகள் விஷயத்துல வந்து இந்த விஷயங்களை செஞ்சால் அது ஷிர்க்கு கிட்டு செல்லும் என்ற பயத்துக்காக இஸ்லாம் 7 விஷயங்களை தடுத்திருக்குது. முதலாவது விஷயம் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து இந்த கபருக்கு மேலாலேயோ
அல்ல கபரை முன்னோக்கியோ அல்ல கபரடியிலேயோ தொழுவது கூடாது. ஏன்னா அது சிறுக்கு கிட்டு செல்லும் அதை தடை செஞ்சுக்குது. ரெண்டாவது வந்து அந்த கபரடியில வைத்து எந்த ஒரு பள்ளிகளும் கட்டக்கூடாது தடை செஞ்சுக்குது. நான் முந்தி சொன்ன விஷயங்களை சுருக்கம் இது. அடுத்த மூணாவது வந்து அந்த கபறுகளை வந்து விசேஷமாக கொண்டாட்ட இடங்களாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ரசூலுல்லாஹ் விசேஷமாக சொன்னாங்க, அதாவது லா தத்தஹிது கப்ரி ஈதன், அதாவது என்னுடைய கபரை வந்து நீங்க கொண்டாட்ட இடமா. ஈதன் சொன்னா வந்து பொதுவாக நாங்க இன்றைக்கு எங்களுக்கு தெரியும் ஈதன்டானது பெருநாள், ஈதுல் ஃபித்ர், ஈதுல். பொதுவாக ஈதன் எதுக்கு சொல்லுவாங்கன்னா அடிக்கடி வருடாந்தம் வரக்கூடிய அல்லது அடிக்கடி வரக்கூடிய கொண்டாட்டம். அந்த கொண்டாட்டம் வந்து ஒன்று காலம் சம்பந்தப்பட்டது இருக்கலாம், இடம் சம்பந்தப்பட்டது இருக்கலாம். காலம் சம்பந்தப்பட்ட 2 கொண்டாட்டம் எங்களுக்கு ஈதுல் ஃபித்ர், ஈதுல் அல்ஹா. இடம் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்தை அந்த இடத்துல வச்சு நம்ம கொண்டாட்ட இடமா எடுக்கிறதான் அடுத்த இன்னொருவாங்க. அடுத்த ரசூலுல்லாஹ் இந்த ஹதீஸை தடை செஞ்சாங்க. என்னுடைய கபரை வந்து நீங்க ஒரு கொண்டாட்ட இடமா எடுத்துக்கொள்ளவான். அப்படின்னா இவர்த்த ஒரு பெரிய ஒரு அமக்கலம் படுத்திக்க நாங்க ஒருத்த பெரிய விசேஷமா இது பண்ணிக்கண்டு அப்படி ஒரு கொண்டாட்டமான இடமா நீங்க எடுத்துக்கொள்ளவான். அது வந்து தடை செய்யப்பட்டீங்க. 3ஆவது விஷயமா. 4ஆவது விஷயம் வந்து கபரடியில வந்து எந்த ஒரு விளக்குகள் அதுக்களை வளமையா பொதுவா மையவாதிகளை இருட்டண்டத்துக்காக வேண்டி இந்த பொது ரோட் லைட் மாதிரி போடுவாங்க. அது இல்ல, விசேஷமான இந்த பல்பை ஜோடிச்சு வைக்கிற மாதிரி போடுவாங்க. அந்த மாதிரி விசேஷமா ஸ்பெஷலா காட்டுறதுக்காக வேண்டி எந்த ஒரு விளக்குகளும் எந்த ஒரு பல்புகளும் போடக்கூடாது. லாம்புகள் பத்த வைக்கவும் கூடாது, பல்புகள் நாங்க போடவும் கூடாது. அடுத்த வந்து விசேஷமாக கபரை வந்து நினைச்சக்கூடாது, அதாவது உள்ளுக்கோ வெளியவோ நாங்க சிமைப்போம். அன்றைய காலத்துல வந்து சுண்ணாம்புகள் போட்டு கபருள்ளுக்கு சுண்ணாம்புகள் போட்டு மொழுகுவாங்க. பிண்டைக்கு அதுக்கு பதிலாக வந்துருச்சுவாங்கன்னா சிமந்திகள் போட. அப்படின்னா உள்ளுக்கு கட்டப்படாது. எங்களுக்கு தெரியும் மையவாடியில தோண்டக்கூடிய கபர்ல கட்ட மாட்டாங்க, ஆனா கட்டுறதும் கூடாது. அப்படி விசேஷமான கபர் உள்ளுக்கு கட்டவும் கூட. உள்ளுக்கு நாங்க ஃபுல்லா கபருடைய சுவர்கள்ல வந்து இந்த சுண்ணாம்புகள் பூசி மொழுகிறதும் தான். அதே மாதிரி அதுக்கு பிறகு இன்றைய காலத்துல வந்து சிமந்திகள் பூசி கட்டுறது வந்து அதுவும் கூடாது. அதெல்லாம் இந்த கபரை விசேஷமா காட்டி அதன் மூலமா அவங்களோட விஷயத்தை அளவு கடந்து போறதுக்குரிய வாயில்களா இருக்கு. அதே மாதிரி கபர் நாங்க எக்கச்சமா எழுதக்கூடாது. 6ஆவது விஷயமாக வந்து அந்த கபரிடத்தை நாங்க எக்கச்சமா அறுக்கக்கூடாது. அடுத்த 7ஆவது விஷயம் வந்து எந்த ஒரு அதாவது கபரை வந்து ஒரு ஷானக்கான உயர்த்தக்கூடாது. இதெல்லாம் வந்து அதை சிறுக்கு கிட்டு சொல்லும் மன்றத்துக்காக வேண்டி இஸ்லாம் கபருடைய விஷயத்துல தடை செஞ்ச 7 விஷயங்கள். சரி, அடுத்த நாங்க ஏற்கனவே சொன்ன போன்று வந்து இந்த இப்ப நாங்க ஏற்கனவே இந்த கபரடியில இருக்கக்கூடிய கபரடியை தொழப்படாது, கபரிக்கக்கூடிய பள்ளிகளை தொழப்படாது. அது 2 விஷயம் சொல்லுவாங்க. ஒன்று சொல்லுவாங்க வந்து சில பள்ளிகள் இருக்கும், அடிப்படையில வந்து அந்த பள்ளி கட்டப்பட்டதே எதுக்குன்னு சொன்னா வந்து கபருக்காக வேண்டித்தான். உதாரணத்துக்கு இப்ப அவங்க இங்க என்ன சரியா தெரியும், அந்த வெலிகமையில ஒரு பள்ளி இன்னைக்கு வந்து கடலோரத்தை கத்துர பள்ளின்னு சொல்லுவாங்க. அந்த கத்துர பள்ளியை பொறுத்தவரையில வந்து அந்த பள்ளி கட்டப்பட்ட கபருக்காக. அதுல 3 ஜியாரங்களிக்கு இனாயத்துல வழியில் ஒரு ஆள், 2 பேரும் ஜியாரங்களிக்குது. ஏன்னா அவர்த்துல வந்து முஸ்லீம் எந்த ஒரு முஸ்லீம் குடும்பமும் இல்லை, அவருக்கு பள்ளி ஒன்று தேவை இல்லை. அவர்ல முழுக்க முழுக்க முஸ்லீம் அல்லாதவர்கள் வசிக்கக்கூடிய பிரதேசம் அது. ஒரு முஸ்லீம் குடும்பமும் அவருக்கு இல்லை. ஆனா அவருக்கு எப்படி பள்ளி வந்துன்னா இந்த ஓலியாக்கள் சரித்திரம் சொல்லுவாங்க. அவங்க இந்த ஓலியாக்கள் இந்த 3 பேர் கடல்ல மிதந்து வந்து அப்படி வந்து சரித்திரம் சொல்லுவாங்க, அல்லாஹ். ஆனா அந்த பேர்ல தான் இந்த கவரத்துல ஒரு 3 கபரோட சேர்த்து வச்சு அவர்ல ஒரு பள்ளிக்கு. அப்ப இது வந்து கபருக்காக வந்த பள்ளி, கபருக்காக வந்த பள்ளி. பள்ளி உள்ளுக்கு கபரு வரவும் கூட கபருக்காக கட்டப்பட்ட பள்ளிகளும் தொழக்கூடாது. இன்னும் சில பள்ளிகள் இருக்குது, அது ஆரம்பத்துல பள்ளியத்தான் கட்டப்பட்டு, ஆனா பிறகு அவர்த்துல விஸ்தரிப்பு நடக்கக்கூடிய சில கபரு சில நேரத்தில் உள்ள வர வாய்ப்பு. அப்ப அந்த மாதிரி பள்ளிகளை அந்த பகுதியை தொலை விடாம அப்புறப்படுத்திட்டு அதை செப்பரேட் பண்ணிட்டு ஏனைய இடங்களை தொழலாம். சில பள்ளியில எங்களுக்கு தெரியும், பள்ளியில சில கொஞ்சம் ஒதுக்குப்புறமா சில கபர்களுக்கும் சில பள்ளிகள். அப்ப நாங்க கொஞ்சம் விசாரிச்சு பார்க்கணும். இந்த அது எப்படி எங்களுக்கு விளங்கும் என்றால், அந்த சில பள்ளிகளுக்கு அந்த பள்ளிகள்ல வந்து 1-2 கபரிக்கும், ஆனா இருக்கிறதும் இல்லாத யாருக்கும் தெரியாது. அது அப்படி ஃபுல்லா இருட்டறையாத்தான் வச்சுப்பாங்க, அதை ஒதுக்கித்தான் வச்சுப்பாங்க. அதை கொண்டாட்ட இடமா வச்சுக்க மாட்டாங்க. லேட்டர் ஜோடிச்சு பச்சை புடவை போத்து அப்படின்னு வச்சுக்க மாட்டாங்க. அப்ப அது அர்த்தம் வந்து இவர்த்த பள்ளி வந்ததுக்கு பின்னால பெரும்பாலும் புறதான் கபர் வந்தீங்கன்னு அர்த்தம் ஆகுது. ஆனா கபருக்காக வேண்டி பள்ளி வந்துன்னு சொன்னா அந்த மாதிரி பள்ளிகளை வந்து தொழக்கூடாது. அப்படி சொன்னு சொன்னால் சொல்லுவாங்க, மஸ்ஜித் நபவியில நபியுடைய கபர் இருக்குதே, அப்ப கபருள்ள பள்ளியில தொழுது கேளும் தான் சொல்லி இதுக்கு ஒரு ஆதாரம் இதை காட்டுவாங்க. நாங்க இதை பத்தி நாங்க கொஞ்சம் விரிவா நாங்க பார்ப்போம், சுருக்கமா தான். ஆனா கொஞ்சம் முக்கியமான சில அடிப்படை தகவலை நாங்க பார்த்துக் கொள்ளும். முதலாவது வந்து எங்களுக்கு தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாயின் உடனே ரசூலுல்லாஹ் மௌத்தாயின் சஹாபாக்களுக்கு எல்லாம் கொஞ்சம் என்ன செய்யறாங்க, ஒவ்வொருத்தர கருத்துக்கள் சொல்லிக்கிட்டு எங்க அடக்கம் செய்யறேன்னு சொல்லி ரசூலுல்லாஹ். அப்ப கொஞ்சம் பேர் சொன்னாங்க வந்து மஸ்ஜித் நபவியில நாங்க அடக்கம் செய்யணும்னாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் இல்ல பொது மையவாடியில் நாங்க ஜன்னத்துல் பக்கீல் அந்த பக்கீல நாங்க அடக்கம் செய்யணும்னு சொல்லி. அப்ப இப்படி பேசிக்கிட்டு அபூபக்கர் சித்திக் அவங்களை மட்டும் அந்த ஹதீஸ் தெரியும். அவங்க அந்த ஹதீஸ் சொன்னாங்க வந்து அல்லாஹ் தஆலா எந்த ஒரு நபியுடைய உயிரையும்
எவ்விடத்துல அவர் அடக்கம் செய்யப்படணுமோ அந்த இடத்திலே தவிர கைப்பற்ற மாட்டான். எனவே நபிமார்கள் எவ்விடத்துல அவங்களோட ரூஹு போகுதோ அவ்விடத்துல அவங்க அடக்கம் செய்யப்படணும். எனவே ரசூலுல்லாஹோட அந்த அவங்க இருந்த விரிப்பு, அவங்க ஆயிஷாவோட வீட்டுல ரசூலுல்லாஹ் கடைசியா மௌத்தானாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் மௌத்தான அந்த இடத்துல அந்த விரிப்பு அவரோட கட்டில கொஞ்சம் மங்களாக்கிட்டு அவர்கிட்ட தான் கபரு தோண்டினாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் கபரு அவர்கிட்ட தான் தோண்டினாங்க. அப்ப ஆயிஷாவோட வீடு. இப்ப நான் நல்லா விளங்க எடுத்துக்கொள்ளணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாக செல்ல அந்த பகுதி ஆயிஷா நாயியுடைய வீடு. யாருடைய வீடு? ரசூலுல்லாஹ் எல்லா மனைமாருக்கு ஒவ்வொரு வீடு கொடுத்து இருந்தாங்க. அதுல ஆயிஷானுடைய வீடு, பள்ளி அல்ல, என்னல்ல அது பள்ளி அல்ல, ஆயிஷானுடைய வீடு. இது எங்க இருக்குன்னு சொன்னால் மஸ்ஜித் நபவியுடைய கிழக்கு திசையில. மஸ்ஜித் நபவி நார்த்து திசைக்கு வடக்கு பார்த்தோம்னு சொன்னா கிழக்கு திசையில தான் இந்த கபர் ரசூலுல்லாஹ் இந்த ஆயிஷானுடைய வீடு இருக்குது. அடுத்த வடக்கு திசையில வேற 4 திசைக்குமே நபி அவனோட மனைமாருக்கு வீடுகள் கட்டி கொடுத்திருந்தாங்க. அதுல ஆயிஷானுடைய வீடு இருக்கு மஸ்ஜித் நபவியுடைய இந்த கிழக்கு திசையில. எனவே ரசூலுல்லாஹ் மௌத்தாக செல்ல அவங்க அடக்கம் செய்யப்படுதாங்க. அது பள்ளியாக இல்ல, வீடாகத்தான் இருக்கு. பள்ளியாக இல்ல, அது வீடாகத்தான் அப்படிதான் இருக்குது. அதுக்கு பின்னால ரசூலுல்லாஹ் அதுக்கு 2 காரணம் சொல்லப்படும். ஒன்று முதலாவது காரணம் இது. 2வது காரணம் விசேஷமாக பொது மையவாடியில் அடக்கின்னு சொன்னால் காலப்போக்குல முன்னே நபிமார்களுடைய கபர்கள் அளவு கடந்து போன மாதிரி மக்கள் இதிலும் அளவு கடந்து போவான்னு பயம். அத்தனை ஆயிஷா நாயகி சொன்னாங்க, வலௌலா தாலிக, அதாவது லஉபுரிஸ கபருஹு. ரசூலுல்லாஹ் இப்படி பயந்தாங்க, தன்னுடைய கபரும் அதாவது ஏனே முன்னே சமுதாயத்தில் இந்த மாதிரி ஒரு கொண்டாட்ட இடமாக மாற்றப்பட்டு பயந்தாங்க. அப்படி இல்லாட்டி அவனும் வெளியே அடக்கம் செய்யப்பட்டிருப்பாங்கன்னு ஒரு கருத்து, ஒரு ஹதீஸ் வருது. எனவே அந்த 2 காரணங்கள், ஒன்று ரசூலுல்லாஹ் கபருடைய விஷயத்தில் மக்கள் அளவு கடந்து போகக்கூடாதுக்காக வேண்டியும், அடுத்த நபிமார்கள் மௌத்தான இடத்துல தான் அடக்கம் செய்யணும் அந்த ஆயிஷானுடைய வீட்டுல அடக்கம் செய்யப்படு. அப்ப ரசூலுல்லாஹ் அடக்கம் செய்யப்பட செல்ல அவடம் பள்ளி அல்ல, ஆயிஷானுடைய வீடு. ஆயிஷானுடைய வீடத்துல இருக்கு. அதுக்கு பின்னால என்ன செய்யறாங்க? உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்துல பள்ளியை விஸ்தரிக்கிறாங்க. மஸ்ஜித் நபியில இடப்பற்றாக்குள்ள தொழுவத்துக்கு இடம் போதாது, விஸ்தரிக்கிறாங்க. என்ன செய்யறாங்க என்றால் ஆயிஷா நாயுடைய அந்த வீடு பகுதிக்கு அந்த பகுதியை ரசூலுல்லாஹ் ஏனைய மனைமாருடைய வீடுகளுக்கு அதை அப்படி வச்சுட்டு அடுத்த பகுதியை தான் உமர் ரலியல்லாஹு விஸ்தரிக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் கபர் இருந்த அந்த பகுதியை அப்படி விஸ்தரிக்கிறாங்க. அப்படி வச்சுட்டாங்க. அந்த பகுதி தொடவும் இல்லை. அடுத்த சைடாக செய்யறாங்க, கொஞ்சம் அப்படி விஸ்தரிக்கிறாங்க, கொஞ்சம் விசாலமாக்கி கட்டுறாங்க. அது பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு 3ஆவது கலீஃபா, அவருடைய காலத்திலே பள்ளி கொஞ்சம் அப்படி விஸ்தரி பிரப்பியார் பண்ணி கொஞ்சம் பள்ளியை கொஞ்சம் பெருசாக்குறாங்க. அவரும் அந்த பகுதியை தொடவே இல்லை, அப்படிதான் இருக்காது. இப்படி இருந்துட்டு ஹிஜ்ரி 88ஆம் வருஷம், ஹிஜ்ரி 88ஆம் வருஷம், அதாவது உமையாக்களுடைய ஆட்சி காலத்துல அப்போதைய மன்னர் இருந்தாரு வலீத் இப்னு அப்துல் மலிக். வலீத் இப்னு அப்துல் மலிக் அவர் அங்க ஷாம் பகுதியில இஸ்லாமிய அரசாங்கம் தலைநகரமா இருக்கச்சல்ல அவர் மதீனாவுக்கு ஒரு விசிட் வராரு. அப்ப அந்த நேரத்துல மதீனாவோட கவர்னரா இருக்கிறாங்க யாருண்டா இமாம் உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மஹுல்லாஹ். அவரும் உமையாக்களோட ஹலீஃபா தான், பெரிய ஒரு மார்க்கறிஞர், பெரிய முஹத்திஸ். அவர் ஹலீஃபா அரசியல்வாதி மட்டுமில்ல, பெரிய இமாம், அவர் பெரிய ஒரு இமாம். அப்ப அவர் தான் மதீனாவோட கவர்னரா இருக்கிறாரு. இருக்கச்சல இவங்க வாராங்க, யாரு வலீத் இப்னு அப்துல் மலிக் வாராரு. வந்தா பார்த்தா விலங்கு சரியான கஷ்டமாயிருக்கு. அதாவது பள்ளியில நெருக்கடி கூட, பள்ளி இன்னும் கொஞ்சம் என்ன செய்யணும், பள்ளி இன்னும் கொஞ்சம் விஸ்தரிக்கணும். இப்ப அவங்க வார டைம்ல நபியுடைய மனைவிமார்கள் யாரும் உயிரோடு இல்லை, எல்லாரும் மௌத்தாயிட்டாங்க. மனைவிமார்ல கடைசியா மௌத்தன் உம்மு சலமா தான் ஹிஜ்ரி 63ல. அப்ப அவங்க மௌத்தாகிய நபியுடைய கடைசி மனைவி மௌத்தாகி 25 வருஷம் ஆகிட்டு. எனவே இப்ப நபியுடைய வீடு, நபியுடைய மனைவியுடைய வீடு தேவையில்லை. இப்ப அதுல ஒருத்தரும் இல்ல வாழ்றதுக்கு, எல்லா மனைவாரும் மௌத்தாயிட்டாங்க. என்ன செய்யறாங்கன்னு வலீத் இப்னு அப்துல் மலிக்குடைய கட்டளையின் பிரகாரம் உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி செய்யறாங்க, எல்லா மனைமாடி ரசூலுல்லாஹ் எல்லா மனைமாடி வீடு எல்லாத்தையும் உடைக்கிறாங்க. எல்லாத்தையும் ஃபுல்லா உடைச்சு அவர் அப்படியே பள்ளி விஸ்தரிக்கிறாங்க. ஆயிஷானுடைய வீட்டை மட்டும் உடைக்கல. ஏன்னா அதுக்குள்ள கபருக்கே 3 பேருட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடையும் அபூபக்கர் அவங்களோடையும் உமர் 3 பேருட கபரும் அதுக்குள்ள தான் நீக்குது. எனவே அதை ஒண்ணு செய்யல, அதை அப்படி வச்சாங்க. ஆனா வச்சுட்டு என்ன செஞ்சாங்கடா, அந்த டைம் சில உலமாக்கள் கண்டிச்சாங்க. அவருடைய இஜ்திஹாதின் பிரகாரம் அவர்தான் முதலாவதாக இந்த பள்ளிக்கு வெளியே இருந்த கபரை பள்ளிக்குள்ளு காக்கினவர். அதாவது கபர் அப்படி வச்சுட்டு கபரை சுத்தியும் அப்படி பள்ளி கட்டினர். அவர் முந்தி அந்த விஸ்தரிச்ச உமர் உஸ்மான்ல அந்த சைடு அந்த தொடவும் இல்லை, அப்படியே ஊடாக அப்படி வச்சாங்க. இவங்க என்ன செஞ்சுட்டாங்கன்னு சொன்னா உமர் இப்னு அப்துல் ரஹ்மத்துல்லாஹ் அந்த கபரி எடுத்து சொன்னா கபரை சுத்தியும் அப்படி ஃபுல்லா இடம் போத வேண்டதுக்காக அப்படி விஸ்தரிச்சு அப்படி பெருசாக பண்ணார். அப்ப முதலாவதாக அந்த கபரை மஸ்ஜித் நபவி உள்ளுக்கு கபரு ஆகப்பட்ட முதலாவதா ஹிஜ்ரி 88ஆம் ஆண்டு. ஹிஜ்ரி 88ஆம் ஆண்டு அந்த பள்ளி விஸ்தரிப்பு நேரத்துல அப்பதான் வலீத் இப்னு அப்துல் மலிக்குடைய ஆட்சி காலத்துல முதலாவதாக அப்ப கபரு பள்ளிக்குள்ளுக்காகுது. கபர் என்ன செய்யுது, பள்ளிக்குள்ளுக்காகுது. எனவே அப்ப சஹாபாக்கள் யாரும் நபி அவங்கள பள்ளி உள்ளுக்கு அடக்கவும் இல்லை, ரசூலுல்லாஹ் பள்ளி உள்ளுக்கு அடக்கப்படவும் இல்லை. அது அவனோட வீடாகத்தான் இருந்துச்சு, அவங்க அடக்கம் செய்யப்படல.
இப்ப அது கபுரா தான் இப்ப இருக்குது. சரி, அதுல பள்ளியா இல்லையா நாங்க புறவு பார்ப்போம். நாங்க ஃபர்ஸ்ட் அந்த வரலாறு சுருக்கமா பார்ப்போம். என்ன செய்யறாங்க, உள்ளுக்கு ஆக்கிட்டாங்க. பள்ளி உள்ளுக்கு என்ன செய்யறாங்க, பள்ளி உள்ளுக்கு ஆக்கிட்டாங்க. பள்ளி உள்ளுக்கு ஆக்கிட்டு அவங்க சில வேலைகளை செஞ்சாங்க. முதல்ல என்ன செஞ்சாங்க என்றால், அந்த கபரை சுத்தி 4 சைடுக்கும் சதுர வடிவில சுவர் கட்டினாங்க, யாரும் உள்ளுக்கு போகாம. அது விசேஷம் என்னச்சுன்னா, அந்த சுவர் கட்டி மட்டுமல்ல, ஃபுல்லா நல்ல உயரத்துக்கு கிட்டத்தட்ட 6 மீட்டருக்கு மாதிரி உயரத்துக்கு கட்டிட்டு ஃபுல்லா அப்படியே அதை தேக்கு மர பலகை அப்படி கூற போட்டாங்க. யாருக்கும் உள்ளுக்கு போறதுக்கு இல்லாது, உள்ளுக்கு போறதுக்கு கதவுகளும் இல்லை, ஜன்னல்களும் இல்லை. சுத்தி வர 4 மூலைக்கும் ஃபுல்லா 4 சதுர வடிவில் அப்படி ஃபுல்லா ரூம் ஃபுல்லா அடைச்சு செஞ்சாங்க. கிட்டத்தட்ட பரப்பளவு வந்து 17,500 சதுர மீட்டர் அந்த ஆயிஷா நாயுடு வீட்டுடைய பரப்பளவு. அந்த பகுதி ஃபுல்லா அப்படி 4 சைடுக்கும் சோரை போட்டு கட்டினாங்க. ஃபுல்லா 6 மீட்டர் உயரத்துக்கு கட்டி மேலுக்கு ஃபுல்லா தேக்கு மரத்து பலகை அப்படி கூரை போட்டாங்க. எனவே யாருக்கும் ஹிஜ்ரி 88-90க்கு பின்னால யாரும் நபியுடைய கபருக்கு அந்த இடத்துக்கு யாரும் போகல, நபியுடைய கபர் யாரும் காணவும் இல்லை. ஏன்னா ஃபுல்லா அடைச்சிட்டாங்க, யாருக்கும் வெட்டி பாக்குறதுக்கு மேல ஜன்னல்களும் இல்லை, கதவுகளும் இல்லை. ஃபுல்லாவே 4 சைடுக்கு ஃபுல்லா சோரை போட்டு 6 மீட்டருக்கு உயர்த்தி கூரையை போட்டு ஃபுல்லா அடைச்சிட்டாங்க. அடைச்ச மட்டும் இல்லாம இன்னொரு வேலை செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்க என்றால், அதை சுத்தி இன்னொரு பெரிய ஒரு சோறு கட்டினாங்க. அது கிட்டத்தட்ட அதே மாதிரி 9 மீட்டர் 8 மீட்டர் உயரத்துக்கு மாதிரி பெரிய சோறு கட்டினாங்க. அந்த சோறு கட்டத்துல வந்து அது ஐங்கோணத்துல, ஏற்கனவே வந்து 4 சதுர வடிவத்துல, இது 4 சைடுல வந்து இது மாதிரி வந்து ஒரு சைடு அப்படி முக்கோண ஷேப்புக்கு மாதிரி, எந்த சைடு கிபிலா சைடு வந்து இப்படி முக்கோண ஷேப்புக்கு மாதிரி கட்டினாங்க. உங்களுக்கு அந்த வரைபடங்கள் அந்த கூகுள்ல தேடி பார்த்தா விளங்கும். உங்களுக்கு முக்கோண ஷேப்ல மாதிரி கட்டினாங்க. என்னத்துக்கு சொன்னால், ஏன்னா அந்த கபருக்கு பின் இந்த கபருடைய ரூம், இந்த இது ஆசிரியர் வீடு, அதுக்கு பின்னுக்கால மஸ்ஜித் நபவி அதில் பள்ளி உள்ளுக்காக சேர்ப்பேன். அப்ப அந்த சைடுல இருந்து தொலைச்செல்லாம் கபரை முன்னோக்கிற மாதிரி வந்துடக்கூடாது, ஒரு காரணம். 2ஆவது காரணம் வந்து 4 வடிவத்தில் சதுரமுகி வடிவத்தில் கட்டினோம் என்றால் காபத்துள்ள ஒப்பாகிரும். இந்த 2 காரணங்களுக்காக வேண்டி ஐங்கோண வடிவில கட்டினாங்க. 4 சைடுல கோணர் மாதிரி வந்து, அடுத்த சைடுல வந்து இப்படி முக்கோண ஷேப்ல மாதிரி வந்தீங்க, அப்படித்தான் கட்டினாங்க. அதையும் கட்டி ஃபுல்லா அனுப்பிச்சுட்டாங்க. அதுக்கும் ஃபுல்லா தேக்கு மரத்தால கூரை போட்டு நல்ல உயரத்துக்கு கட்டி ஃபுல்லா மூடிட்டாங்க. எனவே ஹிஜ்ரி 90 அந்த வேலை முடியுது. ஹிஜ்ரி 90 இருந்து நல்லா ஞாபகத்தை வச்சுக்கணும், ஹிஜ்ரி 90 இருந்து ஹிஜ்ரி 880 வரையில, ஹிஜ்ரி 880 வரையில அந்த ரசூலுல்லாஹ் கபருள்ளுக்கோ அந்த ஆயிஷா நாயுடு வீட்டுள்ளுக்கோ யாருமே போகல, யாருக்கும் போகவும் இல்லை. உமர் இப்னு அப்துல் அஸீஸ் பெரிய ஒரு பாதுகாப்பு போட்டாங்க. ரசூலுல்லாஹ் கபரை பாதுகாக்கிறதுக்கும் மக்களுடைய மார்க்கத்தை பாதுகாக்கிறதுக்கு பெரிய ஒரு இது செஞ்சாங்க. அவங்க பள்ளி தேவைன்றதுக்காண்டி பள்ளியை விஸ்தரிச்சாங்க. பள்ளியை விஸ்தரிச்சுட்டு அது ஃபுல்லா அதுக்கு எல்லா ஏற்பாடு செஞ்சு ஃபுல்லா அடைச்சு போட்டாங்க. எனவே யாருக்கு விஷயத்துக்கு போறதுக்கு எல்லா நிலைமை வந்துட்டு, அதுக்கு பின்னால் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா வந்து, அது பிறகு அதாவது கிட்டத்தட்ட ஹிஜ்ரி எப்ப நடக்கு, ஹிஜ்ரி 88-90, அது பிறகு ஹிஜ்ரி 881. அப்ப கிட்டத்தட்ட எத்தனை 800 வருஷம் மாதிரி வருது. அந்த 800 வருஷமா யாருமே கபருளுக்கு போகல, 800 வருஷம் யாருமே கபருளுக்கு போகல. ஹிஜ்ரி 881 அந்த டைம்ல இந்த மம்லூக்கிய மன்னர்கள் ஒரு மன்னர் லாஹிர் பைக்பீஸ் சொல்லி அவருக்கு மதீனாவுக்கு வந்த இடத்துல வந்து அந்த கபருடைய இந்த கொஞ்சம் இந்த சிதைவடைஞ்ச மாதிரி கொஞ்சம் லேசா அவருக்கு விளங்கு. எனவே என்ன செய்யறாண்டா, ஒரு சோரை மட்டும் 2 சோறு இருக்குது. அப்ப கபர் உள்ளுக்கு இருக்குது, கபரை சுத்தி 2 ஃபுல்லா வட்ட பண்ணி 2 சோறு இருக்குது. ஒரு சோறு கொஞ்சம் லேசா உடைச்சு பாக்குறாங்க. பார்த்தா உள்ளுக்கு ஏற்கனவே உமர் இப்னு அப்துல் அஸீஸ் ரஹ்மத்துல்லாஹ் போட்ட சோறு வந்து அது உடைஞ்சி இந்த சோறுல அப்படி சாஞ்சிக்கன்னு விழுத்து மாதிரி இருக்கு. அப்போ உடனே அந்த உலமாக்கள் மத்தியில இந்த உலமாக்கிட்ட ஃபத்வா கேட்டுக்கொண்டு என்ன ஃபுல்லா ரெப்பியார் பண்ணி மறுபடியும் முடைச்சாங்க. இப்ப ஹிஜ்ரி அப்ப உமர் இப்னு அப்துல் அஸீஸ் ஹிஜ்ரி 88 கட்டின சோறுகள் ஹிஜ்ரி 881 உடைக்கப்படுது. உடைச்சி 2 சோரை முடைக்கிறாங்க. உடைச்சா இப்ப மறுபடியும் ஹிஜ்ரா அந்த ஆயிஷா நாயுடு வீடு அப்படி எல்லாருக்கும் வெளியே தெரிய வரத்துக்கு இருக்கு. அந்த இதுல அதை ரெப்பியார் பண்ணதுக்குன்னு சொல்லி நியமிக்கப்பட்ட குழுல முக்கியமான ஒரு ஆள் தான் இமாம் நூருத்தீன் அஸ்-சம்ஹூதின். ஒரு ஆள் நூருத்தீன் அஸ்-சம்ஹூதி, அவர் ஒரு கிதாபு எழுதிக்கிறார் வஃபாஉல் வஃபான்னு சொல்லி. அந்த கிதாபுல அழகாக ரசூலுல்லாஹ் கபரை பத்தி அப்படி வர்ணிச்சு எழுதிக்கிறாரு. கடைசியா பார்த்து அவருதான், அவருக்கு பேர் யாரும் பார்க்கல. அதான் விசேஷம். இன்றைக்கு சிலாக்கள் சொல்லுவாங்க, மக்கா மதீனா பத்தினாங்க இந்த ரசூலுல்லாஹ் இந்த ஹுஜ்ரா ஷரீஃப் உள்ள போய் ரசூலுல்லாஹ் கபரை ஜியாரத் செஞ்சு உள்ளே போயிட்டு நாங்க ஜியாரத் செஞ்சு சொல்லி அப்படி சொல்லக்கூடிய எல்லாருமே போய் தான். அதான் இப்ப உள்ள சிச்சுவேஷன்ல ரசூலுல்லாஹ் கபருக்கும் எங்களுக்கும் இடையில நாங்க சலாம் சொல்ல போய் மக்கா மதீனாக்கு போனோம், மஸ்ஜித் போய் போனா ரசூலுல்லாஹ் கபருக்கு சலாம் சொல்ல போவோம். நாங்க சலாம் சொல்ல போனால் எங்களுக்கும் ரசூலுல்லாஹ் கபருக்கும் இடையில 4 தடுப்புகள் இருக்குது.
முதல்ல ஃபர்ஸ்ட்டுக்கே பித்தளை தகடு இந்த கிரில்லுக்கு தெல் மாதிரிக்கு அதுல தான் நாங்க 3 வட்டம் போட்டு வச்சுப்பாங்க. அதுல தான் நாங்க சலாம் சொல்லுவோம். அது முதலாவது. அதுக்குள்ளுக்கு பச்சை கேட் நொண்டிக்குது. அந்த கேட்டு முள்ளுக்கு உமர் இப்னு அப்துல் ரஹீமுல்லாஹ் போட்ட அந்த பெரிய சுவர் இருக்குது, 5 கோண சுவர். அது 3வது தடுப்பு. அதுக்குள்ளுக்கு உமர் இப்னு அப்துல் ரஹீமுல்லாஹ் ஃபர்ஸ்ட்டுக்கு போட்ட 4 சதுர வடிவில வந்து சுவர் இருக்குது. அதையும் தாண்டி தான் கபர் இருக்குது. எனவே 4 தடுப்பு இருக்குது. அந்த ஹிஜ்ரி 881ல அதை புனர்நிர்மாணம் செய்யப்பட்டு கட்டப்பட்டதுக்கு பின்னால இன்று வரையில யாரும் போகல, எந்த ஒரு மன்னரும் போகல. சில விஐபிகள் வந்தா ஒரு கதை வண்டி கதை திறந்து உள்ள கூட்டிட்டு போவாங்க. அவங்க கூட பச்சை கேட்டு தான் நிற்பாங்க. பெரிய ஒரு விராந்த பகுதி அது. அவங்க உள்ளுக்கு அவங்களுக்கு அந்த கபருக்கு 3 தடுப்பு அவங்களுக்கும் கபருக்கு. ஏன்னா அப்படி யாராவது சொன்னாங்கன்னா போய் தான். இன்றைக்கு நிறைய கூகுள்ல போட்டோஸ் வரும். ரசூலோட கபரை அடிச்சு பாருங்க. இந்த பழைய ஒளியாக்கள் ஜியாரத்துல போட்டோஸ் நிறைய வரும் ரசூலோட கபருன்னு சொல்லி. இந்த கபரை நேரடியா பார்த்த இமாம் சமூதி வர்ணிக்கிறான். அந்த கபரை பத்தி எப்படி வர்ணிக்கிறான்னு முதலாவது சொல்றாங்க அந்த கபருடைய ஆயிஷாவுடைய வீட்டுல எந்த ஒரு ஜன்னல்களோ கதவுகளோ இல்லைன்றாங்க முதலாவது. 2வது சொல்றாங்க அந்த தர நிலம் சிவப்பு மணல்களை கொண்டது. அப்படின்னா தூசி இல்லாத புழுதி இல்லாத சிவப்பு மணல் தான் அந்த கபரு மண் இருக்குன்னு சொல்றாங்க. 3வது சொல்றாங்க அந்த கபரு சாதாரண நிலமட்டம், பள்ளி நிலமட்டத்திலிருந்து 1 அடி, அதாவது 1 முழம் 1.5 அடி 1.5 அடி பள்ளத்துல நிக்குது, பணிஞ்சுதான் நிக்குது. அதாவது சாதாரண நிலமட்டம் மஸ்ஜித் நபவியில இந்த நிலமட்டத்திலிருந்து 1.5 அடி பள்ளத்துலதான் அந்த கபருடைய அந்த நிலமட்டம் நிக்குது. இதை அவங்க சொல்லிட்டு அவங்க அளவை சொல்றாங்க கிட்டத்தட்ட அந்த அளவு இன்றைக்கு சென்டிமீட்டர் கணக்கில் பார்த்தா கிட்டத்தட்ட 17 சதுர மீட்டர் அளவுக்கு பரப்பளவுன்னு சொல்றாங்க. சொல்லிட்டு என்ன செஞ்சாங்கன்னா இப்ப உமர் இப்னு அப்துல் ரஹீமோட காலத்துல போடப்பட்ட இந்த தேக்கு மர இந்த கூரைக்கு அது எல்லாத்தையும் மங்களாக்கிட்டு ஃபுல்லா திருப்பி எல்லாத்தையும் ஃபுல்லா ரிப்பேர் பண்ணி கட்டுறாங்க. அவங்க கட்டின மாதிரியே கட்டுறாங்க. அவங்க கட்டின மாதிரி ஃபுல்லா கட்டி ஃபுல்லா வசக்கம் வச்சா ஃபுல்லா சிமெந்தியா மாதிரி இந்த பிண்டுக்கு அவங்களோட காத்த களிமண் இது அதால ஃபுல்லா கூரை பழையங்களாக்கிட்டு ஷொஹருக்கு எது பயன்படுத்தினாங்களோ அதே கற்களாலே அப்படி கூரை கட்டினாங்க. ஏன்னா யாருக்கும் இது பண்ண தெரியல. ஆனா அவங்க செஞ்ச ஒரு இதோ என்ன சில கபருக்கு நேரம் ஒரு குப்பாண்ட கட்டினாங்க. பிண்டைக்கு உங்களுக்கு போட்டோவை பார்த்தா மஸ்ஜித் நபவி போனாக்கள் விளங்கும் பச்சை குப்பா இருக்குது. சரி, அந்த பச்சை குப்பாவுக்கு கீழே தான் ரசூலோட கபர் இருக்குது. ஆனா பச்சை குப்பாவுக்குள்ளுக்கு இன்னொரு குப்பா இருக்குது, அது மறைஞ்சிக்குது. அந்த குப்பா தான் ஹிஜ்ரி 881ல கட்டப்பட்ட குப்பா. அந்த குப்பாவுக்கு மேலத்தான் பிண்டைக்கு இந்த உஸ்மானியர்கள் ஆட்சி மஹமூது பேர் மஹமூது சாமி சொல்லுவாங்க. 2ஆம் மஹமூது சொல்லி உஸ்மானி ஆட்சிக்காரர்கள் அவர் கட்டினதான் பிண்டைக்குள்ள பச்சை குப்பா. அதுக்குள்ளுக்கு இன்னொரு குப்பா இருக்குது. அந்த 2 குப்பாவுக்கும் 2 ஜன்னல்கள் இருந்துச்சு. அந்த 2 ஜன்னலை ஃபுல்லா அடைச்சிட்டாங்க. என்ன உள்ளுக்கு புறாக்கள் பேச்சு உலாமுக்கு வந்ததுக்காக வேண்டி. எனவே இன்றைக்கு யாருக்குமே ரசூலோட கபரை நேரடியா பாக்குறதுக்கு இயலாது. எந்த எவ்வளவு பெரிய மன்னருக்கும் தான் யாருக்கும் பார்க்கறதுக்கு இயலாது. ஃபுல்லா எல்லா விதத்திலும் ஃபுல்லா அடைச்சுதான் நிக்குது. நாங்க இன்றைக்கு சலாம் சொல்றோமே, ரசூலுல்லாஹி பேச்சு ஜியாரத் செஞ்சாங்க. எங்களுக்கும் ரசூலோட கபருக்கும் இடையில 7 மீட்டர் தூரம் நிக்குது. அப்ப யாருக்கும் கிட்ட நெருங்கவுமே இல்லை. நாங்க சலாம் சொல்லக்கூடிய இடத்துல இந்த டெல்லி கிட்ட போய் நாங்க சலாம் சொல்லுவோம். நாங்க சலாம் சொல்லக்கூடிய இடத்திலிருந்து ரசூலோட கபருக்கு 7 மீட்டர் தூரத்துக்கு ஒரு திசையில மறுசைடால பார்க்கத்துல கிட்டத்தட்ட ரோதா ஷரீஃப் சைடு வைட் காப்பட் சொல்லுவாங்க. அந்த வைட் காப்பட் சைடு இருந்து பார்க்கத்துல 12 மீட்டர் தூரம் இருக்குது ரசூலோட கபருக்கும் எங்களுக்கு போயிடல. எனவே இன்றைக்கு நிறைய பேர் சூஃபியாக்கள் சொல்லுவாங்க, நான் பார்த்து நீவாத்தல் சொல்லுவாங்க. அப்படி அதிகபட்சமா போறதுக்கு விஐபி இருக்கு. வெளிநாட்டு ஜனாதிபதியில மட்டும் சுற்றுலா திறந்து கொடுப்பாங்க. அவங்களும் என்ன செய்வாங்க என்றால் சுத்தி பேத்து ரசூலோட கபரு கிட்ட பேத்து இந்த தவாப் செய்யாத அமைப்புல ஒரு சைடு அடைச்சுதான் வச்சுக்கிறாங்க. உள்ளுக்கு கொண்டு போறதுக்கு பச்சை கேட்டுன்னு கொஞ்சம் மங்களாக்கி தான் சலாம் சொல்லுவாங்க. சோகர் கிட்ட தான் நிற்கணும். அதுக்கு போறதுக்கு இல்லை. இந்த ஃபுல்லா இந்த அடக்கம் படுத்தா நிற்குது. எனவே இப்ப வீட்டுல அடுத்த கேள்வி என்ன நான் முடிச்சு கொள்றேன். இப்ப இந்த ஆயிஷாவுடைய வீடு ரசூலோட கபரு இப்ப பள்ளியுள்ளு தானே இருக்குது. இப்ப பள்ளியுள்ளுக்கு இப்ப உமர் இப்னு அப்துல் ரஹீம் பள்ளியுள்ளு பாக்கினத்தால அந்த துண்டு அது பள்ளி அல்ல, பள்ளியோட சட்டம் அதுக்கு இல்ல. அது இப்பயும் ஆயிஷாவுடைய வீடு தான். எனவே அவர்த்துல போய் ஒரு ஆள் தொழுதுக்கு பள்ளியில தொழுது நன்மை கிடக்காது. அவற்றில போய் ஒரு ஆளுக்கு எழுத்திக்கா பிடிக்கிறதுக்கு இயலாது. இப்பயும் அது மஸ்ஜித் நபவியில அது உதாரணத்துக்கு எப்படி சொல்லணும்னு சொன்னால், ஒரு ஆள் என்ன செய்யறான்னு சொன்னால் ஒரு 5 பேச்சஸ் காணியில ஒரு ஆள் ஊடு கட்டுறாரு. ஊடு கட்டியல முடிஞ்சதுக்கு பின்னால ஒரு இன்னும் 4-5 பேர் சேர்ந்து செய்யறாங்க. அந்த 5 பேச்சஸ் காணி சுற்றி வரக்கூடிய எல்லா காணிகளையும் ஒரு ஆள் எடுத்து அப்படி ஃபுல்லா வாங்கி பள்ளி கட்டிடுறாரு உதாரணத்துக்கு. இப்ப அப்படி பள்ளி கட்டினத்தால இப்ப இந்த 5 பேச்சஸ் காணி உடையக்கார் அவருடைய காணி பள்ளியா மாறிடுமா? பள்ளியா மாறாது, அது அவருடைய காணி தானே. இப்ப ஒரு ஆள் 5 பேச்சஸ் காணின்னு எடுத்து ஊடு கட்டிட்டாரு. ஊடு கட்டி முடிஞ்சதுக்கு பின்னால ஒரு 10-15 வருஷத்துக்கு பின்னால அப்படி அவற்றை பள்ளி கட்ட வேண்டிய தேவை ஏற்படுது. ஒரு ஆள் என்ன செய்யறா அந்த அவருடைய 5 பேச்சஸ் காணியை சுற்றி வரக்கூடிய எல்லாத்தையும் ஃபுல்லா வாங்கி ஒரு பள்ளி பெரிய பள்ளியை சுற்றி வர பள்ளி கட்டிட்டாரு.
இப்ப நடுவில் அவன் வீடு சுத்தி வர பள்ளி. இப்ப இந்த வீட்டுக்கு பள்ளியிட சட்டம் இருக்கிற பள்ளியிட சட்டம் இல்லை, அவர் வீடு தானே, அது பள்ளியா வக்குப் பண்ணப்படல. அதே மாதிரிதான் நீங்க ஆயிஷா நாடு வீடு இன்னும் ஆயிஷா நாடு வீடு தானே. ரசூலுல்லாஹ்வோட கபர் இருக்கக்கூடிய இடம் பள்ளி அல்ல. எனவே யாராவது ரசூலுல்லாஹ்வோட கபர் பள்ளியுள்ளுக்கு இருக்குது, எனவே பள்ளியுள்ளுக்கு இந்த கபருள்ள பள்ளியில தொழுத்துக்க அப்படி சொல்லிட்டு கேட்டாரு. ஏன்னா இப்பயும் அது ஆயிஷா நாடு வீடு தான், ரசூலுல்லாஹ் கட்டி கொடுத்த வீடே தவிர அது பள்ளியா வக்குப் செய்யப்படவும் இல்லை. அது அந்த இடத்தை அப்படி உள்வாங்கி அவர்த்த அப்படி வச்சுக்கிட்டு சுத்தி வர பள்ளியை கட்டிக்கிறாங்க. சுத்தி வர பள்ளி கட்டினதால அந்த ரூமும் பள்ளியாக மாறாது. ஏன்னா அதுக்கு பள்ளியோட சட்டம் இல்லை. எனவே யாருமே சொல்றதுக்கு கேள கபருடைய பள்ளியில தொழுத்துக்கு கேளும் என்ற மஸ்ஜித் நபவி நபியோட கபர் கிடைச்சது. ரசூலுல்லாஹ்வோட கபர் மஸ்ஜித் நபவியில் இல்லை. நல்லா விளங்க எடுத்துக்கணும். ரசூலுல்லாஹ்வோட கபர் அவரோட வீட்டுல இருக்கு, ஆசிரியர் வீட்டுல இருக்கு. அந்த வீட்டை சுத்தி பள்ளியை கட்டிக்காங்க, அவ்வளவுதான். வீட்டை சுத்தி பள்ளியை கட்டிக்கான பள்ளியுள்ளுக்கு கபர் இல்லை. எனவே பள்ளியுள்ளுக்கு கபர் இருக்கக்கூடிய பள்ளியில தொழுத்துக்கு கேளம் எடுத்துக்கு இதுகளுக்கு ஆதாரம் எடுக்கிறதுக்கு கேள ஏன்னா தெளிவா விளம்பரம் எடுத்துக்கான கொஞ்சம் விரிவாய் சம்பந்தமா நாங்க பேசினோம். எனவே இந்த கபருடைய விஷயத்தை நாங்க மிச்சமே எங்களோட ஈமான பாதுகாத்துக் கொண்டு நாங்க எப்பயுமே நாங்க கபரு அடிக்கடி கூடுதல் ஜியாரத் செய்யறது எங்களுக்கு தேவையான பகுதி. எங்களுக்கு மரணத்தை நினைவூட்டக்கூடிய பகுதி அது. அதை நாங்க அதிகமா செய்யணும். அதே நேரத்துல கபருடைய விஷயத்தை அளவு கடந்து போறதை நாம் மிச்சமே தவிர்த்து கொள்ளணும். அல்லாஹ் தஆலா எங்கள் அனைவருடைய ஈமானையும் பாதுகாத்து அவனுடைய நேரான வழியில நாங்க நடந்து அவருடைய திருப்தியை பெற்றுக் கொள்ளக்கூடிய கூட்டத்தில் வல்ல ரஹ்மான் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.